ஹாய் நான் மை லிட்டில் ஹார்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, நீங்கள் வந்துட்டு ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் பார்த்தலாம். மை டேட்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிகம்ஸ் மை கோல்ட் ஹஸ்பண்ட் ஏஜ் கேப்பு, இதுதான் டைட்டில் நேம். பிடிக்காதவங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல. திஸ் இஸ் ஜஸ்ட் மை இமேஜினேஷன் ஸ்டோரி. இது ரியல் கிடையாது. ஸோ யாருமே ரியலில் கொண்டு போகாதீங்க. ஒன்லி இமேஜின், நோ அடிக்டடா. பிடிச்சவங்க லைக் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மூணையும் எனக்கு கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இது வந்துட்டு 2Kக்கு கொடுக்க வேண்டிய ஸ்பெஷல். ஸோ இப்போ கொடுக்குறேன். ஹேட் டு லவ். அழுக வைக்கிறேன் அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடாது. சரியா? இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஹெட்ஃபோன் வியர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல, சரியா? ஆனால் வியூவர்ஸ் கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். மை வியூவர்ஸ், மை சப்ஸ்கிரைபர்ஸ், தயவு செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஹேண்டில் தான் இருக்குது இன்னும் நம்ம ரீச் ஆகுறது. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ. ஜங்குக்கு வந்துட்டு உங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டுடா, க்ளோஸ் ஃப்ரெண்டு. உங்கள் அப்பாவும் ஜங்குக்கும் செம பேட் பாய்ஸ். அதாவது உங்களை அவங்க 2 பேத்துக்குமே பிடிக்கவே பிடிக்காது. எப்போ பாரு உங்களை வெஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, உங்களை ஏதாவது திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் உங்கள் அப்பாக்கிட்டேயும் ஜங்குக்கிட்டேயும் வாங்கிட்டே இருப்பீங்க, அடி வாங்கிட்டே இருப்பீங்க உங்கள் அப்பாட்ட. உங்கள் அப்பாவும் ஜங்குக்கும் 2 பேரும் சேர்ந்துட்டு உங்களை ஹேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏஜ் கேப் தான். ஜங்குக்கு வந்துட்டு 34, உங்களுக்கு வந்து இப்போ தான் 18 இயர்ஸே ஆகுது. காலேஜ் ஃபஸ்ட் இயர் இப்போ தான் போய்ட்டு ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கீங்க. இந்த ஒரு இன்ட்ரோ போதும், மிச்சத்தை வந்து நம்ம ஸ்டோரியில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஹெட்ஃபோன் வியர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. ஸ்டார்டிங்லேயே நீங்கள் தான்டா ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப அழகாக கோவிலில் இருக்கீங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது. அவ்வளோ அழகாக இருக்கீங்க. உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக ஹாப்பி மட்டும்தான் இருக்குது, ஸ்மைல் மட்டும்தான் இருக்குது. இப்போ ஐயர் வந்து கேட்குறாங்க, உனக்கு இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதம் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்களும் ஆமான்னு சொல்லிட்டு வெட்கப்பட்டுட்டே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே தலையாட்டுறீங்க. உங்கள் பக்கத்தில் ஒரு பையன் நிற்கிறான். அப்படியே அந்த பையனை பார்த்து திரும்பி ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. அவனும் உங்களை பார்த்துட்டு, ஓயான், யூ ஆர் மை மைண்ட், உன்னை என்றைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன், யாருக்காண்டே விட்டு கொடுக்க மாட்டேன், எப்படியோ ஒரு வழியாக உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி. இப்போ அப்படியே ஐயர் அந்த பையன் கையில் தாலி எடுத்து கொடுக்குறாங்க. அந்த பையனும் உங்கள் கழுத்தில் கட்ட வரான். இப்போது அப்படியே ஒரு துப்பாக்கி சவுண்டு கேட்குது, டம்முன்னு. அப்படியே ஒரு பர்சன் ரொம்பவே ஆட்டிடியூடாக நடந்து வந்துட்டுருக்கான். இப்போ நீங்கள் சவுண்டு கேட்ட பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்படியே ஃபேஸ்லாம் பாடி போயிடுச்சு. ஒரு மாதிரி ரொம்பவே பயம். உங்கள் கண்லேருந்து டேஸ் தேங்கி நிற்கிது. வர்றது வேறு யாரும் இல்லை, ஜேகேயும் உங்கள் அப்பாவும் தான். இப்போ ரொம்ப ஆட்டிடியூடாக, ரொம்ப மாசாக ஜேகே முன்னாடி நடக்க உங்கள் அப்பா பின்னாடி நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு பார்த்தோன்னே பயமாயிடுச்சு. இப்போ அந்த பையனை பார்த்து, இங்கே பாருங்க, நீங்கள் இங்கே இருக்காதீங்க, தயவு செய்து சீனியர் இங்கேருந்து போயிருங்க. எங்கள் அப்பாவும் அப்புறம் எங்கள் அன்களும் உங்களை ஏதாச்சும் பண்ணிடுவாங்க, தயவு செய்து இங்கேருந்து ஓடி போயிருங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பயந்துக்கிட்டே அழுதுகிட்டே இந்த பையன்கிட்ட சொல்லிட்டுருக்கீங்க. ஆனால் அந்த பையன் கேட்க மாட்டான். உங்களோட ஹேண்டை செம்ம டைட்டாக பிடிச்சிருக்கான். ஏய், என்ன நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? இங்கே பாரு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குன்றக்காண்டி தான் உன்னை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணுறக்காண்டி இங்கே நிப்பாட்டி வச்சிட்ருக்கேன். அப்படிலாம் உன்னை விட்டுட்டு போக முடியாது. உங்கள் அப்பாவும் அவங்க அன்களும் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்குறேன். அப்படிலாம் உன்னை விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களோட ஹேண்டை ரொம்பவே டைட்டாக பிடிச்சிட்டு நிற்கிறான் அந்த பையன். நீங்கள் சொல்கிறீங்க, இங்கே பாருங்கள் சீனியர், இங்கேருந்து போயிருங்க சீனியர், எங்கள் அப்பாவும் எங்கள் அன்களும் ரொம்பவே மோசமானவங்க, என்னையவே அடிப்பாங்க, என்னையவே வீவாங்க. இப்போது நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள சும்மா விட மாட்டாங்க, இங்கேருந்து ஓடி போயிருங்க, இவங்கள நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த சீனியர் கேட்க மாட்டான். அவங்களோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கான். இப்போ அப்படியே ஜேகே வந்து உங்கள் முன்னாடி நின்று உங்கள் சீஸ்லேயே ஒரு ஸ்லாப்பு விடுறான். ஹே ஒயான், என்னடி பண்ணிகிட்ருக்க? இவனை மேரேஜ் பண்ணிக்க போறியா? என் ஃப்ரெண்டு வீட்டிலே தங்கிக்கிட்டு என் ஃப்ரெண்டு எடுத்து கொடுக்குற எல்லாத்தையும் தின்னுட்டு அவள் எடுத்து கொடுக்குற ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு எப்படி வந்து இவனை கல்யாணம் பிடிச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணுறியாடி நீ? தா விட்டேன்னு வை, இங்கேயும் உன்னை பொட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். நீ யாருக்கும் தேவை கிடையாது. பாரு, ஒழுங்கு மரியாதையை அவனை அங்கேருந்து போக சொல்லிடு, இல்லைன்னா அவனையும் போட்டு தள்ளிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அவங்கள மாட்டிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே அந்த பர்சனை பார்த்து, அதாவது உங்கள் சீனியரை பார்த்து, சீனியர்
இங்கேருந்து போயிருங்க சீனி. இவங்க 2 பேருமே ரொம்பவே மோசமானவங்க. ப்ளீஸ் இங்கேருந்து போயிருங்க. ஓயன், நீ கவலைப்படாத, நான் இப்போயே போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனியரும் ஃபோன் எடுக்கிறான். இப்போ ஜேகே அப்படியே அந்த ஃபோனை பிடுங்கிட்டு அப்படியே அவன் ஹெட்டில் கண்ணை பாயிண்ட் பண்ணிட்டு, உனக்குலாம் இவ்வளோ ஏத்தமாயிரும், போலீஸுக்கு கால் பண்ணுவேன், போலீஸுக்கு கால் பண்ண, நீ உயிரோட இருந்தாதான்டா அப்படின்னு சொல்லிட்டு கொன்னை பாயிண்ட் பண்ணிட்டு அழுத்த போகிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஜேகேவோட கால்லேயே விழுந்துட்டீங்க. மாமா நம்ம விட்டுருங்க மாமா, ப்ளீஸ் மாமா, அவரை நான் இங்கேருந்து போக சொல்லிடுறேன் மாமா, விட்டுருங்க மாமா, அப்படி பண்ணாதீங்க மாமா, இது பாவம் மாமா அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருக்கீங்க. ஜேகே பார்க்குறான். அப்படியே உங்களோட பேக் சைடு முடியை பிடிச்சி அப்படியே தூக்குறான்டா. தூக்கி, ஏய் என் ஃப்ரெண்டுக்கு த்ரோ செய்யும் போதே உன்னை போடணும்னு தாண்டி தோணுச்சு எனக்கு. அவன் இவ்வளோ சொல்லிட்டுருக்கான், ஒழுங்கா பட்டிக்கிற வேலையை பாருன்னு. ஆனால் நீ இவனை கூட்டிகிட்டு ஓடி வந்துட்டுருக்க. என் ஃப்ரெண்டு எவ்வளோ பெரிய ஆள், அவன் பொண்ணு ஓடி போயிடுச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சா எல்லோரும் எப்படி கேவலமாக பேசுவாங்க. என் ஃப்ரெண்டுக்கு கேவலத்தை தேடி கொடுக்க போறியாடி? பாரு, விட்டேன்னு வை, கண்ணும் பேந்துரும். இவன் கூட ஓடி வர்ற பக்கரியில் எருடையும் உனக்கு இன்னைக்கு இருக்கு. ஏய், என்னடா பண்ணலாம்? உன் பொண்ணு என்ன பண்ணலாம்? ஜேகே, நீயே தாலியை கட்டிடு. நான் சொல்கிறேன், இது ஓகே தானே உனக்கு? எனக்கு ஓகே தான் ஜேகே, நீயே தாலியை கட்டிடு. இவ்வளோ பொண்டாட்டி ஆக்கிட்டு இவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அப்பாவை ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறீங்க. அப்பா, என்ன பேசுகிறீங்க நீங்கள்? எனக்கு தெரியும் உங்களுக்கு என்னைய பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காண்டி ஏன்பா இவ்வளோ என்னை கஷ்டப்படுத்துகிறீங்க? என்னை விட்டுருங்க, நான் எங்கிட்டாவது போயிடுறேன். எந்த சீனியரை நான் கல்யாணம் முடிச்சுக்கல, அவரை விட்டுருங்க, என்னையும் விட்டுருங்க. உங்கள் கண்ணிலே படாமல் நான் எங்கிட்டாவது போயிடுறேன்ப்பா. பாருங்க, எனக்கு இவங்க வேணாம்ப்பா, இவங்களோட ஏஜ் ரொம்பவே கூடப்பா, புரிஞ்சுக்கோங்கப்பா, எனக்கு வேணாம்ப்பா, என்னை விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவோட காலில் விழுந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. இப்போ ஜேகே பார்க்குறான். ஏய், எந்திரி எந்திரி, இதெல்லாம் ஓரமத்தில் என் ஃப்ரெண்டு சொன்னோம்ல, அப்போ கேட்டிருந்தா இப்போ இந்த நிலமை வந்திருக்காது உனக்கு. இப்போ இந்த நிலைமைக்கு காரணமே நீ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஐயருக்கு ஹேண்ட்லேருந்து தாலியை பிடுங்கி உங்களோட ஹேண்டை பிடிச்சி மேலே தூக்கி உங்கள் கழுத்தில் ரொம்பவே ஃபோர்ஸாக தாலி கட்டுறான். நீங்கள் அவனோட ஹேண்டை தட்டி தட்டி விடுறீங்க. மாமா வேணாம் மாமா, உங்களுக்கு எனக்கும் ஏஜ் மாமா, வேணாம் மாமா, என்னை விட்டுருங்க மாமா, நான் எங்கிட்டாவது உங்கள் கண்ணு முன்னாடி இருந்து எங்கிட்டாவது போயிட்டு பொழைச்சிக்கிறேன் மாமா, இவ்வளோ என்னை கஷ்டப்படுத்தாதீங்க மாமா, என்னை விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருக்கீங்க. ஆனால் ஜேகே கேட்கவே மாட்டான். அப்படியே உங்கள் கழுத்தில் ரொம்பவே ஃபோர்ஸாக தாலியை கட்டிட்டான். இப்போ அந்த பையன் பார்க்குறான். இருங்கடா, உங்களை எல்லாத்தையும் நான் போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பையனும் அந்த இடத்துலேருந்து ஓடுறான். இப்போ அப்படியே கண் எடுத்து அவனோட நீலில் பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணிட்டான் ஜேகே. பண்ணிவிட்டு அவன் கிட்ட போயிட்டு, ஏய், உன்னை போடுறதுக்கே எனக்கு பயம் கிடையாது, நீ என்ன போலீஸ்கிட்ட போயிட்டு சொன்னால் அதுக்கு நான் பயந்துட்டு நடுங்கிட்டு தெரிவேனாடா. படா, போலீஸ்கிட்ட போவியா? போ. இப்போ எப்படிடா எந்திரிச்சு நடப்ப, இப்படி நடப்ப, என்கிட்ட வாழாட்டினா உயிரோடவே எவனும் இருக்க மாட்டாங்க. இந்த ஜேகே யாருன்னு உனக்கு தெரியுமா? ஜேகே ஒன் பொறுக்கிடா, ஒன் மாஃபியாடா, என்கிட்ட வாழாட்டிக்கிட்டு தெரியுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை போட்டு மிரட்டிகிட்ருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே அவனோட நீலேருந்து வந்துட்டு அப்படியே ப்ளட்டு ஒழுகிட்டுருக்கு. உங்களுக்கு ரொம்பவே பாவமாக இருக்குது அவனை பார்க்க. அழுகுறீங்க. ஏன் மாமா இப்படி பண்ணுறீங்க? அவர் போனால் போட்டு விடுங்க மாமா, எதுக்கு மாமா அவரை போயிட்டு சுட்டுட்ருக்கீங்க? அவர் முட்டியிலேருந்து ரத்தம் ஒழுகிக்கிட்டே இருக்குது, ஏன் மாமா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சேரியை கிழிச்சு அவனுக்கு அப்படியே முட்டியிலே கட்டி விட்டுட்ருக்கீங்க. இப்போ ஜேகே பார்க்குறான். செம்ம கோபமாகுது. உங்கள் அப்பாவை பார்த்து திரும்புகிறான். வா, ஜேகே, என் பொண்ணு இனிமே உன்னோட மைண்ட் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாங்க. இப்போ சொன்னோன்னே ஜேகே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சி தூக்கி டிம்மயிர் வீட்டுக்கு
அவன்கிட்ட உட்காந்து அவன் லெக்கில் உன்னோட சேலையை கிழிச்சு கட்டி விட்டுட்ருக்க, ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணிகிட்ருக்க. நீ ஆனால் ஃபர்ஸ்ட் நைட்டு நீ அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே துண்டு கட்டா ஜெகே அவனோட ஷோல்டரில் தூக்கிட்டான்டா. தூக்கிட்டு உங்கள் அப்பாவை பார்த்து ஒரு மாதிரி லுக்கை விட்டுட்டு அவனும் இப்போ காருக்கு நடந்து வந்துட்டுருக்கான். நீங்கள் அவனோட பேக் முதுகை தட்டிகிட்டே இருக்கீங்க. மாமா என்னை விட்டுருங்க, என்ன பண்ண போகிறீங்க, என்னை விட்டுருங்க மாமா, ப்ளீஸ் ப்ளீஸ் அங்கிள், விட்டுருங்க அங்கிள் அப்படி சொல்லிட்டே இருக்கீங்க. இப்போ அப்படியே அவங்கள தூக்கிட்டு போயிட்டு காருக்குள்ளே டொப்புன்னு போடுறான். போட்டவங்க சீஸ்லேயே ஒரு ஸ்லாப்பு விட்டு வாய மூடுண்டே அன்கள்னு ஒன்னடி பெரிய காலேஜ் மேலே பொட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அன்கள்னு இருக்கா. தமிழில் பேசுடி, எத்துக்கடி இங்கிலீஷில் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி மிரட்டிகிட்ருக்கான். நீங்களும் அழுதுகிட்டே மாமா ஏன் மாமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னை விட்டுருங்க, எவ்வளோதான் என்னை கஷ்டப்படுத்துவீங்க, நீங்கள் வேணாம், எங்கள் அப்பாவும் வேணாம் தானே இந்த சீனியர் கூட வந்தேன், அப்படி இருந்து என்னை எதுக்கு தேடி வந்து என்னை எப்படி கொடுமைப்படுத்துகிறீங்க, எதுக்கு என்னை கஷ்டப்படுத்துகிறீங்க, உங்களுக்கு நான் என்ன பண்ணேன் சொல்லுங்கள், எதுக்கு என் மேலே இவ்வளோ கோவம், எதுக்கு என்னை இவ்வளோ ஹேட் பண்ணுறீங்க நீங்களும் எங்கள் அப்பாவும், எதுக்கு உங்கள் யாருக்குமே என்னை பிடிக்கலை அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருக்கீங்கடா. ஜெகே பார்க்குறோம். வாய மூடுன்னு சொன்னேன்டி, நீ அழுக எனக்கு ஆத்திரமாகுது மாவளே எடுத்து போட்டு போய்கிட்டே இருப்பேன், உன்னை எங்கிட்டாவது ஆற்றுலையோ குளத்துலையோ தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பேன். இதுக்கு உங்கள் அப்பையும் கூட ஓகேன்னு தான் சொல்லுவான். அந்த லெவலுக்கு உன் மேலே அவ்வெங்கானில் இருக்கான். அழுகாது என் கண்ணு முன்னாடி யார் அழுதாலும் எனக்கு பிடிக்காது, அழுகாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி மிரட்டிகிட்ருக்கான் ஜேகே. இப்போ நீங்களுமே அப்படியே வாய் மேலே கையை வச்சுட்டு அப்படியே உங்கள் கையெல்லாம் கிடுகிடுன்னு நடுங்குது. ஏன்னா ஜேகே உங்களை ஸ்லாப் பண்ணுறான், உங்களை மிரட்டுறான். உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது ஜேகேவை பார்த்தா. ஜேகே ஒன் மாஃபியா பாஸ்டா, அவள் எதுவுமே பண்ணுறதுக்கு தயங்கவே மாட்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் நீங்களுமே ரொம்பவே பயந்துட்டு உங்கள் வாயில் கையை வச்சுட்டு அப்படியே அங்கே பேக் சீட்டில் வந்துட்டு உங்களை படுக்க தான் போட்டிருக்கான். உங்களுக்கு எந்திரிக்க கூட பயமாக இருக்குது. எனவே என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு பயந்துட்டு அப்படியே படுத்து கிடக்குங்க. இப்போ ஜேகே போய்ட்டு உட்காந்துட்டு காரை ட்ரை பண்ணுறான். உங்கள் அப்பா கிட்ட அனுமே அவன் பண்ணணும் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு காரை ட்ரை பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே ஒரு மாதிரி முணங்குறீங்க. இதுக்கு என்ன இப்படி பண்ணிகிட்ருக்காங்க, ப்ளீஸ் கடவுளை என்னை காப்பாற்றிடுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஜேகேக்கு இது காதுக்கு கேட்குது. அண்ணாடி பேசுகிற என்ன பேசுகிற, உன்னை வாய மூடுன்னு சொன்னேன், வாய மூடுவியா மாட்டியா சொல்கிறே. இப்போ வாய மூடலன்னு வச்சுக்கோ, இறங்கி வந்து உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. நீ சேரில் எப்படி இருக்க தெரியுமா, அப்படி இருக்க. அதனாலும் இப்போ நீ என்னோட மகன், என்னோட பொண்டாட்டி, எதுனாலும் உன்னை நான் பண்ணலாம். இப்போ நீ வாய முள்ளேனா ஏதாச்சும் பண்ணி விட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி இப்போ இவன் சொல்ல, நீ பண்ணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்களும் கம்முன்னு இருந்துக்கிறீங்க. இப்போ அப்படியே ஜேகே அவனோட வீட்டுக்கு போயிட்டு காரை நிப்பாட்டுறான். பெரிய வீடு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. மாமா இது யார் வீடு? காரை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டியிருக்கேன், அது என்னோட வீடு தான். இது உங்கள் வீடு இல்லை, இது யார் வீடு? உங்கள் வீடு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் என்னை எங்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்க பாருங்கள், இது என்ன பண்ண போகிறீங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் எங்கிட்டாவது போயிடுறேன் அப்படி சொல்லிட்டு அழுதுட்ருக்கீங்க. இப்போது ஜேகே அப்படியே ரொம்ப கோவமாக காரை விட்டு இறங்கி பேக் சைடு வந்து டோரை ஓப்பன் பண்ணி உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்து, அழுகாதன்னு சொன்னேன்லடி, எதுக்குடி அழுகுற, அது என்னோட வீடு, நீயே என்னோட வேலைக்காரிடி, என்னோட மேய்டு, என்னோட வேலைக்காரி இனிமே நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டுருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க. மாமா எனக்கு எந்த வேலையுமே பார்க்க தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் மாமா இப்படி பண்ணுறீங்க? பார்க்க தெரியாதுன்னா கொத்துக்கோ, என் பொண்டாட்டி தானே நீ, இனிமேல் எனக்கு எல்லா வேலையும் நீ மட்டும்தான் பார்க்கணும். இந்த வீட்டில் யாருமே இல்லை, யாருமே கிடையாது, நீயும் நானும் மட்டும்தான். எனக்கு நீ இனிமே
டோட்டலாக நீ எனக்கு மட்டும்தான். எனக்கு மட்டும்தான். உன்னோட பாடியால் மட்டும் இல்லை, இருக்கிற எல்லா வேலையும் என் பொண்டாட்டி நீ தாண்டி பார்க்க போகிற அப்படின்னு இப்படி சொல்லிட்டுருக்கான். நீங்கள் ஜேகே ஒரே கன்ஃபியூஷனாக ஒரு வியர்டாக பார்க்குறீங்க. மாமா, ஏன் மாமா இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? எனக்கு எந்த வேலையுமே பார்க்க தெரியாது மாமா. கற்றுக்கோடி, கற்றுக்கோ. எப்போ கற்றுக்கிட்டா தானே உண்டு. அப்புறம் நம்ம 2 பேத்துக்கும் பேபி பிறக்கும் போது அந்த பேபியை பார்த்துக்கணும். நான் இருக்கிற ஸ்பீடுக்கு இன்னும் 1 இயர்லேயே 2 கொடுப்பேன். அதெல்லாம் பார்த்துக்கணும்ல அடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கான் வீட்டுக்குள்ளே. நீங்கள் மாமா மாமா என்னை விட்டுருங்க ப்ளீஸ், நான் எங்கிட்ட போயிடுறேன், என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. ஆனால் அவங்க ஹேண்டை பிடிச்சி தரன்னு வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு போயிட்டு வீட்டுக்குள்ளேயே பிடிச்சி தள்ளி விடுறான்டா. அப்படியே நீங்கள் போயிட்டு கீழே விழுகுறீங்க. உங்கள் கையெல்லாம் சிராய்ச்சிருச்சு. ரொம்பவே அழுகுறீங்க. எதுக்கு மாமா அப்படி கொடுமைப்படுத்துறீங்க? எனக்கு வலிக்குது அப்படி சொல்லிட்டு அழுதுட்ருக்கீங்க. வலிக்கணும்டி, வலிக்கணும். இந்த வலி மட்டும் இல்லை, இன்னும் அதிகமாகவே உனக்கு வலியை கொடுப்பேன் நான் அப்படி சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் ரொம்பவே அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. ஏய், எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, எனக்கு அப்படியே இப்போ என்னை உச்சி ஏறுது, என்ன பண்ணுற? இந்த மாமாக்காண்டி ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக டீ போட்டு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றான். எனக்கு கிச்சனை பற்றி தெரியாது, என்னை போயிட்டு டீ போட்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறீங்க. நான் எப்படி எடுத்துகிட்டு வருவேன்? எனக்கு தெரியாது மாமா அப்படி சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி பயந்துட்டு தயங்கி இவன்ட்ட சொல்லலாமா வேணாமா நினச்சி நீங்களுமே இந்த அழுதுகிட்டே வந்துட்ட சொல்கிறீங்க. கிச்சன் பக்கமே போகாமல் உங்கள் அப்பா உன்னைய வளர்த்தா நீ எவ்வளோ கூட ஓடி போயிட்டுருக்க. ஏய், எந்திரி. இப்போ கிச்சனுக்கு போயிட்டு நீ தான் எனக்கு சூடாக டீ போட்டு தரணும். உன்கிட்ட கெஞ்சலை நான், போட்டு தருவியான்னு சொல்லிட்டு கேட்கல. ஆர்டர் போடுறேன், போ போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அவன் கத்துல நீங்கள் செம்மையாக பயந்துட்டீங்க. அப்படியே உங்களுக்கு ஃபேஸ்லாம் ரொம்பவே ஸ்வெட்டாக இருக்குது. அதோட கிச்சனுக்கு போகிறீங்க. உங்களுக்கு எது எப்படி பண்ணணும்னு கூட தெரில. கேஸ் எப்படி ஆன் பண்ணணும்னு தெரில. அதில் எப்படி டீ போடணும் எதுவுமே தெரியாத சின்ன குழந்த. அந்த மாதிரி தான் நீங்கள். இப்போ இப்படி விரட்டவும் உங்களுக்குமே வேறு வழி தெரியலை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ அப்படியே அழுதுகிட்டே வெளியில் வரீங்க. மாமா, எனக்கு டீ போட தெரியாது மாமா. ஸ்டவ்வை கூட எப்படி பற்ற வைக்கணும்னு எனக்கு தெரில மாமா. ஒரே ஒரு டைம் எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் கற்றுக்கிறேன் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க. இப்போ ஜேகே பார்க்குறான். ஒரு டைம் தான் சொல்லி கொடுப்பேன் மவளே, அதுக்கப்புறம் நீ பண்ணலேன்னு வையி செவ்வளு பேந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு எந்திரிச்சு அப்படியே அவனும் கிச்சனுக்குள்ளே வரான். வந்து இப்போது ஸ்டவ்வை பற்ற வைக்கிறான். இங்கே பாரு, இப்படி தான் பண்ணணும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே பால் பாக்கெட் இருக்கு, போய் எடுத்துட்டு வா அப்படின்றான். நீங்கள் போய்ட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் நிறையா ட்ரிங்க் பாட்டில், பீர் பாட்டில் இப்படி தான் நிறையா இருக்குது. பால் பாக்கெட் ஒன்று தான் இருக்குது. இப்போ அதை எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் ஜேகே கிட்ட வந்துட்டு, மாமா அங்கே ஏன் இவ்வளோ ட்ரிங்க் பாட்டில் இருக்குது? எதுக்கு இவ்வளோ பீர் பாட்டில் இருக்குது? அன்றைக்கி குடிச்சிட்டு உங்ககிட்ட பண்ணுறதுக்கு தான், அதுக்கு தான் வச்சுருக்கேன், வேறு எதுக்கும் வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி இப்படி சொல்லிட்டுருக்கான். மாமா, என்ன பண்ண போகிறீங்க? நீ என்ன பண்ண போகிறேனோ இன்றைக்கி நைட்டு பாப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையிலேருந்து பால் பாக்கெட்டை பிடிங்கி அது சட்டியில் உடச்சி ஊற்றிட்டுருக்கான். பாரு, இப்படி தான் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி அவனுக்கு முன்னாடி நிற்க வச்சு இப்போது அப்படியே உங்கள் ஹிப்பு மேலே அவன் ஹேண்டை வச்சு இப்படி தான் பண்ணணும், நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு உங்களை போட்டு அந்த மிரட்டிட்டுருக்கான். இப்போ உங்களுக்கு ரொம்பவே ஹார்ட் பீட் எகுறுது. அவன் ரொம்ப க்ளோஸ்அப்பில் உங்களை பேக்கப் பண்ண மாதிரி நின்றுட்டுருக்கான். உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. இப்போ அப்படியே உங்கள் ஹிப்பில் இருந்து ஜேகேயோட ஹேண்டை எடுத்து விட்டுட்ருக்கீங்க. ஜேகே பார்க்குறான். உங்கள் காதுகிட்ட வந்துட்டு எத்துக்குடிப்பு எடுத்து விட்ற, நான் தொடுறதுக்கு உரிமை கிடையாதா? லைசன்ஸை கொளுத்தில் கொடுத்துருக்கேன், அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தாலி எடுத்து உங்கள் ஃபேஸ்க்கு முன்னாடி காமிச்சு இப்படி கேட்டுட்ருக்கான். மாமா,
இதுக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கே தெரியல மாமா. இது என் கழுத்தில் இருக்கும்போது எனக்கு இது தாலி கயிறுமா இல்லை தூக்கு கயிறுமா இருக்கு. விட்டுருங்க என்னே ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருக்கீங்க. ஜேகே அப்படியே உங்களை அவ்வி பக்கம் திருப்பி உங்கள் சீஸ்ல திருப்பி ஸ்லாப் போட்டு, என்னடி தூக்கு கயிறு, என்ன தூக்கு கயிறு, இதுக்கப்புறம் இருக்குடி உனக்கு, இதுக்கப்புறம் இருக்கு அப்படியே சொல்லிட்டு ரொம்பவே அவங்கள மிரட்டிகிட்டே இருக்கான். இதே சேம் டைம் அங்கே பால் பொங்குது. இப்போ ஜிகே பாரு இப்படி தான் பால் பொங்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீத்தில் எடுத்து 2 டீஸ்பூன் போடுறான். போட்டுட்டு அதை நல்லா கொதிக்க வைக்கணும். அவளே நான் பண்ணுற மாதிரி நீ பண்ணி எனக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வரல, அதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சிச்சு, டேஸ்ட்டு குறைஞ்சிச்சின்னு வெய்யி மூஞ்சிலே தூக்கி ஊற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க ஜெகேவே ரொம்பவே வியாடாக பார்த்துட்டு பயந்துக்கிட்டே இருக்கீங்க. எதுக்கு மாமா என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க? என்ன பண்ணேன் நான்? தயவுசெய்து சொல்லுங்கள், எதுக்கு என்னை உங்களுக்கு பிடிக்கல அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ ஜெகே உங்களை பார்த்துட்டு, உன்னை எனக்கு எப்பயுமே பிடிக்காதுரி, நீ பிறந்ததுலேருந்தே எனக்கு பிடிக்காதுரி அப்படி சொல்லிட்டு கொத்திட்டு அவன் போயிட்டான். இப்போ அப்படியே நீங்களுமே அந்த டீயை வடிகட்டி கிளாஸில் ஊற்றி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஜிக்கிட்ட கொடுக்குறீங்க. ஜிக்கி குடிக்கிறான். ரொம்பவே டேஸ்ட்டாக அவன் போட்டிருக்கான். பாரு வான், இதே மாதிரி தான் நீ போடணும், எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆனாலும் அப்போ தான் நான் என்ன சொன்னேனோ அதுதான் நடக்கும் அப்படின்றான். நீங்களுமே ரொம்ப பயந்துக்கிட்டு சரிம்மா சரிம்மா அப்படின்றீங்க. இப்போ அப்படியே அவன் உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறான். ஏய் எவன்டி எடுத்து கொடுத்தது, இது ஏன் எடுத்து கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அதாவது உங்களை ட்ரெஸ்ஸை கேட்குறான், சாரியை கேட்குறான். நீங்களுமே சீனியர் தான். அவ்வளோ எடுத்து கொடுத்ததோ நீயும் பாடியில் கவர் பண்ணிட்டுருக்க, உள்ளுங்க மரியாதையை போயிட்டு கொல்ட்டி போட்டுரு அப்படின்றான். அம்மா என்கிட்ட ட்ரெஸ் இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் இதை நான் வேர் பண்ணிக்கிறேன். என்னது ட்ரெஸ் இல்லைன்னாலும் பரவாயில்லடி, இந்த ட்ரெஸ்ஸை நீ வேர் பண்ணவே கூடாது, ஒழுங்காக போயிட்டு கொல்ட்டி தூக்கி எறிஞ்சிரு. அதில் பார்க்க எனக்கு வேற மாதிரி வெறுப்பு ஏறுது, காண்டாகுது, ஒழுங்காக ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க. எதுக்கு தான் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கிட்ட ட்ரெஸ் இல்லைன்னு தானே சொல்கிறேன், அப்போ நான் வேறு என்ன போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. இப்போ ஜேகே பார்க்குறவங்கள டாப் டு பாட்டம் பார்த்துட்டு, நீ ட்ரெஸ்ஸே இல்லாமல் முன்னாடி இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடாது, ஒழுங்காக ஓடி போய் கழட்டி போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலேயே ஒரு ட்ரெஸ் எடுத்து தூக்கி எறிகிறான். அது அவனோட ட்ரெஸ் தான்டா, ஜேகேவோட ட்ரெஸ் தான். ஆனால் அது உங்களுக்கு ரொம்பவே தொலைன்னு தான் இருக்கும். இப்போதைக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு தொலை, என் பிஏ கிட்ட சொல்லி ஒரு சைஸ்க்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ரொம்பவே மறைச்சிக்கிட்டு கோபமாக சொல்லி உங்கள் மூஞ்சில் ட்ரெஸ்ஸை தூக்கி எறிகிறான். நீங்களுமே வேறு வழியே இல்லாமல் அதை எடுத்துகிட்டு அப்படியே ரூம்குள்ளே போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரீங்க. இப்போது அப்படியே ஜேகே உங்களை பார்க்குறான், டாப் டு பாட்டம் பார்க்குறான். உங்களுக்கு ட்ரெஸ்ஸே ரொம்பவே தொலைன்னு இருக்கு. ஏய் சரி ஓகே, இப்போ மெய்டெல்லாம் நான் வீட்டுக்கு வைக்கலை, நீ தாண்டி என்னோட மெய்டு, புறா வீட்டை புறா தொட போ. எனக்கு எப்படி தொலைக்கணும் தெரியாது மாமா, எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது, எனக்கு தூக்கமாக வருது, ப்ளீஸ். எனக்கு ஹேண்ட் ரொம்பவே வலிக்குது, எனக்கு பாருங்கள் சரைச்சி விட்டுருக்குல்ல, எனக்கு இந்த இடம் வலிக்குது, எனக்கு வீடு துடைக்க தெரியாது மாமா, இன்றைக்கி ஒரு நாள் என்னை விட்டுருங்க, நாளைக்கு மார்னிங் நீங்கள் சொல்கிற எல்லா வேலையும் நான் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அதுக்கிட்டே சொல்கிறீங்க. ஜேகே பார்க்குறான். ஏய் உன்னை நான் இப்போ பாருண்டே, நாளைக்கு பார்க்குறேன்ற அந்த வேலையே என்கிட்ட வேணாம், இப்போ பார்க்கணும் நீ, புரியுதோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி தரன்னு எடுத்துகிட்டு போயிட்டு பாத்ரூம்குள்ளே விடுறான். விட்டுட்டு ஏய் பாடே பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீஸை பிடிச்சி அவன் பக்கம் திருப்பி, இந்த பக்கெட்டில் தண்ணி பிடிக்கணும், இந்த பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி இந்த சோப்பாயில் இதில் ஊற்றி இந்த மாப்பு எடுத்துகிட்டு என் முன்னாடி வா அப்படின்றான். நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது, நீங்கள் அழுகுறீங்க. ப்ளீஸ் மாமா என்னை விட்டுருங்க, எனக்கு தூக்கமாக வருது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, இன்றைக்கி ஒரு நாள் என்னை விட்டுருங்களே, நாளைக்கு நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் நான் பார்க்குறேன்,
என்னால் முடியலை அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க. ஆனால் அவன் கேட்கவே மாட்டான். இப்போ நீ வரணும்டி, நீ வரணும் அப்படி சொல்லிட்டு அவன் ரொம்பவே வம்பு பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கும் இப்போ வேறு வழி தெரில. உங்களுக்கு ஹேண்டெல்லாம் ரொம்பவே காயமாக இருக்குது. அதோட பக்கெட்டில் வாட்டர் பிடிச்சி அந்த வாட்டர் பட இன்னும் அந்த இடமே உங்களுக்கு வந்து ரொம்பவே எரியுது. நீங்கள் அவன்கிட்ட சொல்கிறீங்க, ஆனால் அவன் கேட்க மாட்றான். இப்போ சோப்பாயில் தண்ணிக்குள்ளே ஊற்றி கலக்க சொல்கிறான். நீங்கள் கலக்கிறக்கு ஹேண்டை உள்ளே விடுறீங்க. உங்களுக்கு அந்த இடம்லாம் சோப்பாயில் பட்டு ரொம்பவே எரியுது. நீங்கள் ஜேகே கிட்ட சொல்கிறீங்க, மாமா எனக்கு ஹேண்ட் ரொம்ப வலிக்குது, எனக்கு அந்த இடம் ரொம்பவே என்னன்னு தெரிக்குது மாம், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எனக்கு வலி தாங்க முடியல அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. ஆனால் ஜேகே கேட்க மாட்டாங்க. வலிக்கணும்டி, வலிக்கணும், ஒத்துக்கொண்டி தான்டி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டுருக்கான். அப்படியே நீங்கள் அவனை ஒரு மாதிரி ஐஸில் டியர்ஸ் தேங்க பார்க்குறீங்க. எதுக்கு இவ்வளோ கோவம்? ஏன்னா நானுமே அப்போலேருந்து கேட்டுட்ருக்கேன், ஏன் சொல்ல மாட்டீங்க? எதுக்கு என்னை இவ்வளோ ஹேட் பண்ணுறீங்க? ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகேட்ட கேட்குறீங்க. ஆனால் ஜேகே எதுவுமே சொல்ல மாட்டான். இப்போ பக்கெட்டை தூக்கிட்டு பின்னாடி வாடி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அவனும் போயிடுறான். நீங்களுமே அதை தூக்க முடியாமல் தூக்கிட்டு இப்போ ஜேகே பின்னாடி போகிறீங்க. இப்போது அப்படியே ஜேகே போயிட்டு சொபால உட்காந்துட்டு மா போட்ரி அப்படின்றான். உங்களுக்கு எப்படி போடணும்னு கூட தெரில. திருன்னு முழிச்சிட்டே நிற்கிறீங்க. ஜேகே பார்க்குறான், உங்களை ரொம்பவே கோவமாக பார்க்குறான். எனக்கு தெரியாது மாமா, உண்மையிலே எனக்கு எந்த வேலையுமே பார்க்க தெரியாது அப்படின்றீங்க. இப்போ ஜேகேவே எந்திரிச்சு வந்து உங்களோட ஹேண்டை பிடிச்சி, அதாவது உங்களுக்கு பேக்கில் இருந்து உங்களோட ஹேண்டை பிடிச்சி இப்போ மாப்பை வந்து வாளிக்குள்ளே விட்டு அதை எடுத்து உங்களோட ஹேண்டோட அவனோட ஹேண்டை டைட்டாக கோல்ட் பண்ணி அந்த மாப்பை அப்படியே புழிஞ்சு அப்படியே உங்களுக்கு எப்படி மாப் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேக்கில் இருந்தே அவன் உங்களுக்கு வந்து ஹைட் பண்ணிகிட்ருக்கான். ஜேகே உங்களோட பேக்கில் இருந்து உங்களுக்கு கைட் பண்ணும்போது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. மாமா என்ன பண்ணுறீங்க? தள்ளுங்க, நானே மாப் போட்டுக்கிறேன். நீ தானடி தெரிலண்டா, அதுக்கு தான் நீ சொல்லி கொடுத்துட்ருக்கேன், உள்ளுங்க மரம் மாப் போடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்பவே அந்த டைம் டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹிப் பிடிச்சி கிள்றான், நிற்க பிடிச்சி கிள்றான், நெக்கில் கிஸ் பண்ணுறான். இந்த மாதிரி ஓவராக டீஸ் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கலை. இப்போ வந்து ஜேகேவை தள்ளி விடுறீங்க. மாமா என்ன மாமா இப்படிலாம் பண்ணுறீங்க, என்னை விட்டுருங்க மாமா அப்படி சொல்லிட்டுருக்கீங்க. ஏய், நான் தொடுறதுக்கு உரிமை கிடையாதா? நான் தொடுறதுக்கு உரிமை கிடையாதாடி? லைசன்ஸ் வாங்கிட்டேன், இனிமேல் நீ ஃபுல்லாக எனக்கு தாண்டி அப்படி சொல்லிட்டு இப்படி பேசிட்டுருக்கான். நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க. எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கிட்ட என்னைய வந்து இப்படி கோர்த்து விட்டு இப்படி வேலைக்கு பார்த்துட்ருக்கீங்க? என் கடவுளை தயவு செய்து என்னை காப்பாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப உங்கள் மனசுக்குள்ளே வந்து புலம்பிக்கிட்டு வெளில அழுதுகிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. உங்களோட ஃபோன் ஜேகே கிட்ட தான் இருக்குது. இப்போ ஜேகே அப்படியே எடுக்கிறான். அதில் சுகா ப்ரொஃபஸர்னு போட்டிருக்கு. ஆமாடா, அது உங்கள் ப்ரொஃபஸர் தான், சுகா தான் கால் பண்ணுறான். இப்போ அவனுமே யாருடே இது, யாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்குறான். என்னோட ப்ரொஃபஸர் மாமா. அவன் எதுக்குடி உனக்கு கால் பண்ணுறான்? தெரியலை. சரி, அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டு பேசு. இல்லை, நான் பேச மாட்டேன், நான் அப்புறமா பேசிக்கிறேன் மாமா. எதுக்குடி அப்புறமா பேசிக்கிறேன்ற? இப்போ பேசணும், கண்ணு முன்னாடி பேசணும். அவன் என்ன சொல்கிறான்னு நான் கேட்கணும். அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடு. இல்லை மாமா, நான் அப்புறமா பேசிக்கிறேன், பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இருக்காது, நான் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே திணறி தயங்கி பேசுகிறீங்க. உங்களை அப்படியே ஜேகே பார்க்குறான். பார்த்துட்டு நீ இப்படி திணறும் போது இப்படி தயங்கும் போதே தெரியுதுடி ஏதோ ஒழுக்கத்து இருக்குன்னு. இப்போ நீ அட்டன் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறான். இப்போ சுகாதான். ஹலோ வயன், ஆர் யூ ஆல் ரைட்? எப்படி இருக்கோ? நல்லா இருக்கியா? நீ போயிட்டியா? சேஃபாக இருக்கியா? அவங்க கூட 2 பேத்துக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இது யார் பேசுகிறதுன்னு கூட கேட்காம அவன் வரிசையாக அவங்கக்கிட்ட கேள்வியாக கேட்டுட்ருக்கான். நீங்கள் ப்ரொஃபஸர், நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. இப்போ அவனும் வயன் என்னாச்சு ஒரு மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்டுட்ருக்கான். என்னென்னமோ வச்சுட்டா மயிறு, எவ்வளோ ஏற்ற மயிர் இருந்தா ப்ரொஃபஸராக இருக்கிற நீ உன்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துட்ருப்ப. இதெல்லாம் ப்ரொஃபஸராக இருக்கவே தகுதி மாதிரியே கிடையாதுடா
அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கத்துறான். இப்போ அப்படியே சுவா பயன் யார் அது, யார் உன் கூட இருக்கிறது, யார் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது? ஆ அவ புருஷன்டா, புருஷன். எவ்வளோ ஏத்தமை இருக்கு உனக்கு இருக்கும். உன்னோட ஸ்டூடெண்ட்டையும் இன்னொருத்தவன் கூட அனுப்பி விட்ருக்க, உனக்குள்ள அசிங்கமில்ல, கேவலமால அப்படின்னு பிடிச்சி சுவாவை பிடிச்சி வெஞ்சிக்கிட்டு இருக்கான். சுவாவுக்கு செம இரிட்டேட்டிங் ஆயிடுச்சு. யாரடா பார்த்து இப்படி பேசிகிட்டு இருக்க, உனக்கு கேவலமா இல்லையா? ஒரு பொம்பளை பிள்ளையை போட்டு ரொம்பவே கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. பெத்த அப்பனும் நீயும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அவளை. உங்ககிட்ட இருந்து காப்பாற்றி தாண்டா அவன் கூட அனுப்பி வச்சேன். அவன் ரொம்பவே ஜென்டில்மேன் எனக்கு தெரிஞ்சனால தான் உங்ககிட்ட இருந்து காப்பாற்றி அவ்வளோ அங்கே அனுப்பி விட்டேன். ஆனால் அங்கேயும் போயிட்டு என்னடா வேலை பார்த்துட்டு வந்திருக்கீங்க நீங்கன்னு சொல்லிட்டு சுகா கத்துறான். நான் வேலை பார்த்துட்டு வந்திருக்கேனா, அதை அவகிட்டே கேளு சொல்றி அப்படின்னு கத்துறான். இப்போ நீங்களுமே பயந்துட்டு ஃபோனை வாங்கி எனக்கும் எங்கள் மாமாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு சார் அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்பவே தயங்கிக்கிட்டு அழுக தேங்குது உங்களுக்கு. அப்படியே தேம்பிக்கிட்டே நீங்களும் சொல்கிறீங்க. ஓயன் நீ கவலையப்படாத ஓயன், நான் இருக்கேன் ஓயன். நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. அந்த மயிரால் உன்னை எதுவுமே பண்ண முடியாது ஓயன். நான் இருக்கேன், நான் வந்து உன்னை சேவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சுவா உங்கள்கிட்ட இப்படி ரொம்பவே ஆறுதலாக பேசிகிட்டு இருக்கான். உங்களுக்கு இப்போது நம்மளுக்கு தைரியமாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்ற மாதிரி உங்களுக்கு லைட்டாக ஹாப்பியாக இருக்குது. இப்போ அப்படியே ஜேகே பார்க்குறான். ஃபோனை பிடுங்கி என்னடா பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், எவ்வளோ சேவ் பண்ணுவேன், எப்பட்றா பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், உன்னால் என்னை கண்டுபிடிக்க முடியுமா, நான் எங்கே இருக்கேன்னு உனக்கு தெரியுமாடா, தெரியுமா, தெரியாதுல, எப்பட்றா எவ்வளோ நீ சேவ் பண்ணுவ, சரி அவளை சேவ் பண்ணுறதுக்கு உனக்கும் இவ்வளோக்கும் விடாது என்னடா இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேட்டுட்ருக்கான். இப்போ சுவாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நான் உன்னை லவ் பண்ணுறேன், அவள் என்னோட பொண்டாட்டி, அவளை தேடி நான் வருவேன்டா அப்படின்ற மாதிரி சுவா ஒரு கோவத்தில் ஆத்திரத்தில் இப்படி சொல்லிட்டான். ஏன்னா ரொம்பவே ஜேகே அவங்கள கொடுமைப்படுத்துவான்றது ஆரம்பத்தில் அவனுக்கு தெரிஞ்சனால தான் சீனியர் அவங்க வந்து லவ் பண்ணிகிட்ருப்பான். அதை சுவாட்ட வந்துட்டு போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். இந்த மாதிரி வந்து ப்ரொஃபஸர்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுற பையன் ரொம்பவே ஜென்டில்மேனாக இருப்பான்னு சொல்லிட்டு தான் சுவா ஜேகே கிட்டே இருந்தும் உங்கள் அப்பா கிட்டே இருந்தும் காப்பாற்றி உங்களை அவன் கூட அனுப்பி விட்ருப்பாங்க. ஆனால் வந்துட்டு இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சுவாக்கே வந்துட்டு தெரியாது. ட்விஸ்ட்டு தான் சுவாக்கே. அதனால் அவன் கோவத்தில் இப்படி சொல்லிட்டான். இப்போ ஜேகேக்கு செம இரிட்டேட்டிங்கு. அப்படியே தலைக்கு ஏறுது, உச்சிக்கு ஏறுது கோவம். ஏய் வந்து இவ்வளோ என்கிட்ட வந்து தூக்கிட்டு போயிடுவேன், உன்னால் முடிஞ்சால் வட மயிறு, இன்னைக்கு இவ்வளோக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு முடிஞ்சால் வந்து தொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இந்த ஃபோனை பிடிங்கி கீழே தூக்கி போட்டு உடச்சிட்றான். உடச்சிட்டு அப்படியே அவங்கள துண்டுக்கிட்டா ஷோல்டரில் தூக்குறான். தூக்கிட்டு இப்போ அப்படியே ஸ்டெப்பு ரொம்ப ஆட்டிடியூடாக ஏறான்டா. நீங்கள் அழுகுறீங்க, கெஞ்சுறீங்க, மாமா வேணாம் மாமா, என்ன பண்ண பாருங்க, நான் சின்ன பொண்ணு, என்னை விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு அழுதுட்ருக்கீங்க. ஆனால் அவன் கேட்க மாட்டான். என்னடி சின்ன பொண்ணு, என்ன சின்ன பொண்ணு, நீ மேஜர்டி, நீ மேஜர், உனக்கு எனக்கு இன்னைக்கு நொட்டக்குண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக உங்களை பெட்ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் போட்டுட்டு அவனோட கோட்டு மேலே இருக்கிற கோட்டை கலட்டுறான். நீங்கள் பார்த்து பயப்படுறீங்க. என்னை விட்டுருங்க மாமா அப்படின்றீங்க. உங்கள் லெக்கை பிடிச்சி அவன்கிட்ட இழுக்கிறான். இழுத்து உங்கள் லிப்பில் கிஸ் பண்ண வரான். நீங்கள் அவனை தள்ளி விடுறீங்க. வேணாம் மாமா, என்னை விட்டுருங்க மாமா அப்படின்றீங்க. இப்போ அப்படியே உங்கள் சீஸ்லேயே ஒரு ஸ்லாப் பண்ணிட்டு அப்படியே மாறு கொட்டின புருஷனை உன்னை தொட விட மாட்டா. எவ்வளோ வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்கிட்டயே சொல்லிட்டுருக்கான். நான் என்ன ஈனவனவாடி, ஈனவனவா தான் மயிறு சாவடிச்சிருவேன், என்னடி அவ எதுக்குடி இப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நெக்கை பிடிச்சி நெரிச்சிட்ருக்காண்டா ஜேகே. நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க. மாமா அவங்க ஏதோ கோவத்தில் சொல்லிட்டாங்க மாமா, என்னை விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருக்கீங்க. ஆனால் ஜேகே கேட்க மாட்டான். அப்படி இவங்க யார்கிட்ட அவங்க காதுகிட்ட வந்துட்டு அதெல்லாம் அவனுக்கு தாமரை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சொட்டை ரொம்பவே ஃபோர்ஸாக ரிமூவ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அவன் ஹேண்டை பிடிச்சிட்டிங்க. வேணாம் மாமா விட்டுருங்க மாமா அப்படின்றீங்க. என்னடி விடா, என்ன விடா, எல்லாமே வேணும், எனக்கு எல்லாமே வேணும் அப்படி சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிட்டே இருக்கான். நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க. இதுக்கு நீங்கள் என்னை உங்கள் கண்ணை வச்சு என்னை போட்டுருங்க, நான் ஒரு உயிரோடு இல்லாமல் போய் சேர்ந்துடுறேன், ஹாப்பியாக போயிட்டு செத்து போயிடுவேன் மாமா ப்ளீஸ் விட்டுருங்க, என்னால் முடியலை அப்படி சொல்லிட்டு
ரொம்ப அழுகுறீங்க. ஜேகே பார்க்குறான். சோகுறதுக்காண்டி அடி உன்னை ஒரு நொடியில் சோகடிக்கிறக்காண்டியா உன்னை மேரேஜ் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கேன். ஒன்றுவா சித்திரவதை பண்ணுவேன். பண்ணி அழுவ கெஞ்சுவ என்னை விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு என் காலில் விழுந்து கெஞ்சுவடி. அந்த லெவலுக்கு நான் வைப்பண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிரட்டிட்டு இருக்கான். ஆனால் ஜேகே எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? உங்களை எதுக்கு இப்படி ஹேட் பண்ணுறான்? உங்களை எதுக்கு இப்படி பிடிக்கல அப்படின்றது உங்களுக்கே தெரியலை. இதை தான் நீங்கள் அவன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எதுக்கு தான் என்னை உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஆனால் அவன் எதுக்கு எந்த ஒரு ரீசனுமே அவன் சொல்ல மாட்டான். உன்னை எனக்கு பிடிக்காதடி அப்படின்றான். இப்போ நீங்களாவே உங்கள் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறீங்க. உனக்கு என்ன வேணும்? இதுதானே வேணும்? தயவுசெய்து என்னை அடிக்காதீங்க, என்னை மிரட்டாதீங்க, என்னை ஹேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துகிட்டு போங்க அப்படி சொல்லிட்டு நீங்களாவே உங்கள் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறீங்க. இப்போ ஜேகே பார்க்குறோம். அப்படியே உங்கள் சீஸில் இன்னொரு ஸ்லாப் விட்டுட்டு இன்னும் என் கல்யாணம் பண்ணிக்கிட்டது இதுக்கொண்டின்னு நினைக்கிறியா? இதுக்கொண்டின்னு நினைக்கிறியா? அடி சி பொடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பெட் மேலே தள்ளி விட்டுட்டு அவன் எந்திரிச்சு வெளில போயிடுறான். நீங்கள் ரொம்பவே அப்படியே பெட்டில் படுத்துட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க. எல்லாமே நடந்தது எல்லாத்தையுமே நினச்சி அழுதுகிட்டு இருக்கீங்க. ஒரே நாளில் உங்கள் வாழ்க்கையவே புரட்டி போட்டுருச்சு. அப்படியே அன்றைக்கி நைட்டு நீங்கள் அந்த பெட்லேயே தூங்கிடுறீங்கடா. அவ்வளோ டயர்டு. இது வரைக்கும் எந்த ஒரு வேலையும் பார்க்காம வளர்ந்து நீங்கள் இப்போ இந்த ஒரு நாளில் ஜேகே உங்களுக்கு நரகத்தை காமிச்சிட்டான். அதனால் உங்களுக்கு ஓவராகவே டயர்டு. உங்களோட ஹேண்டு வேறு ரொம்பவே விண்ணுன்னு தெரிக்குது, வலிக்குது. ஜேகே உங்கள் நெக்கு போட்டு நெரிச்சப்போ அவனோட ஹேண்டெல்லாம் உங்கள் நெக்கில் பதிஞ்சிருக்கும். அந்த லெவலுக்கு டைட்டாக ப்ரெஸ் பண்ணி நெக்கை வந்து ப்ரெஸ் பண்ணியிருப்பான். அதனால் உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே பெயினாக இருக்குது. அப்படியே அழுதுகிட்டே நீங்கள் ரொம்ப டயர்டில் தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. இப்போது ஒரு சவுண்டு கேட்குது. ஒயன் ஒயன் எங்கே இருக்க ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்குது. இப்போது ஜேகே அப்படியே ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சுக்கிட்டே சோஃபாவில் உட்காந்துட்ருக்கான். இப்போ வர்றது வேறு யாரும் இல்லை, சுகா தான் இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கான். இப்போ ஜேகே சுகாவை பார்க்குறான். ஏய் யாடா நீ எப்படி சொல்லிட்டு கேட்குறான். நான் ஒயனோட ப்ரொஃபஸர். ஒயனுங்க நீ கேட்டேல எப்படா நீ கண்டுபிடிப்பேன்னு கேட்டேலடா, கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டேன். ஒயனுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். இப்போ அப்படியே ஒரு மாதிரி ஜேகே ஸ்மக் பண்ணிட்டு ஒயனுங்கய்யா என்னோடய ரூமில் இருக்கா. நேற்று நைட்டு அவளுக்கு எனக்கு உடால எல்லாமே நடந்துச்சு. இனிமேல் ஒயன் என்னோட மைண்ட் அவள் கொடுக்க மாட்டேன்டா நானாக எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே ஹார்டாக அவளை ஃபோர்ஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டுருக்கான். அப்படியே சுகாவுக்கு செம கோவமாயிடுச்சு. அப்படியே ஜேகே மூஞ்சிலே போய்ட்டு ஒரு பஞ்ச் பண்ணுறான். பொறுக்கி இதுக்கடா ஒயனை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? நீயும் அவளோட அப்பனை சேர்ந்துட்டு இதுக்கடா இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? இனிமேல் ஒயனுக்கு ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா உங்கள் 2 பேர்த்தையும் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன். ஒழுங்கா அவளை என் கூட அனுப்பி வைங்க. அவளை நான் பார்த்துக்குறேன். அவளை நான் நல்லா வாழ வைக்கிறேன்டா. இனிமேல் அவளை யாராவது கஷ்டப்படுத்துனீங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும்னு சொல்லிட்டு சுகா வெறித்தனமாக கத்திக்கிட்டு இருக்கான். ஜேகே பார்க்குறான். அவங்க செம்ம கடுப்பாயிடுச்சு. அட்டா மயிறு இன்னும் 1 மாதத்துல 2 மாதத்துலேயே அவன் வயிற்றுல என்னோட புள்ள வளரும். அதுக்கு நீ அப்பனாவியாடா சொல்லிகிட்ருக்கேன். அவளுக்கும் எனக்கும் விடாலும் எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டுருக்கேன். அவளை என் கூட அனுப்பி வேண்டியிருக்கா? அப்படிலாம் அனுப்பி வைக்க முடியாது. நீ ஒயனை கூப்பிடு, நான் ஒயன்ட்டே கேட்டுக்கிறேன், கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கத்துறான். ஒயன் வாயால் நீ இந்த வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லிட்டானா அவனே இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே நீ வரக்கூடாது, வந்தேன்னா காலை விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மிரட்டுறான். ஆனால் நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லிட்டு சுகாவுக்கு நல்லாவே தெரியும். எப்படியாவது என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்கன்னு தான் நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு சுகாவுக்கு தெரியும். ஒயனை கூப்பிடு அப்படின்ற மாதிரி இப்போ சுகா சொல்ல அப்படியே ஜேகே ரூமுக்கு வரான். நீங்கள் ரொம்ப டயர்டாக இன்னும் எந்திரிக்கவே இல்லை, தூங்கிட்டுருக்கீங்க. இப்போ வந்து உங்கள் மூஞ்சில் தண்ணியை தூக்கி ஊற்றி தான் உசுப்புறான். எந்திரி அப்படின்றான். நீங்களும் அப்படியே எந்திரிச்சு என்னம்மாம்மா எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தூக்கம் வருது, தூங்கிக்கிறேன் அப்படின்றீங்க. ஏய் இந்த நோதாரி பையன் வந்திருக்கான், இந்த ப்ரொஃபஸர் மயிர் வந்திருக்கான், ஒழுங்கா எந்திரிச்சு கீழே வந்தவன் கூட போனேன்னு வெயி. சீனியர் இருக்கானே சீனியரு, அவன் உயிரோடு இருக்க மாட்டான், போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி உங்களை பிடிச்சி மிரட்டிகிட்ருக்கான். நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க. இதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. திருப்பி எத்துக்கு பண்ணுறீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தேன்னு வையே எனக்கு ஏறிக்கிட்டே இருக்கும்டி. நேற்று நைட்டு உன்னை ஒன்றுமே பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ பகலில் நடத்திடுவேன்,
ஒழுங்கா எந்திரிச்சு வந்துரு அப்படின்றான். நீங்களுமே அப்படியே எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு அப்படியே வரீங்க. என்னோட இப்படியே வர முன்னாடி வந்துட்டு எல்லாத்தையும் காட்டிட்டு நின்றுட்டு இருப்பியா, இந்த ட்ரெஸ்ஸு மாயிரு அப்படின்னு சொல்லிட்டு பிஏ விட்டு ட்ரெஸ்ஸு எடுத்துட்டு வர சொல்லியிருப்பான். அதை எடுத்து உங்கள் மூஞ்சிலே விட்டு எறிஞ்சிட்டு ஒழுங்காக போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இந்த ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு வரணும். புரியுதா? தலைக்கு குளிக்கணும். குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாப்ப அப்படின்றான். இப்போ அப்படியே நீங்களுமே அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு அப்படியே வாஷ்ரூம் போகிறீங்க. போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் மாட்டிட்டு இப்போ கீழே இறங்கி வரீங்க. இப்போ அப்படியே ரொம்பவே ஆட்டிடியூடா கூலிங் கிளாஸை மாட்டிட்டு ஜேகே உட்காந்துட்ருக்கான். ஜேகேக்கு எய்த்தாப்புல சுகா ரொம்பவே ஜேகேவை பார்த்து முறைச்சிட்டே உட்காந்துட்ருக்கான். இப்போ அப்படியே நீங்கள் ஸ்டெப்லேருந்து கீழே இறங்கி வரீங்க. சுகா உங்களை பார்க்குறான். அப்படியே ஓவர் டயர்டான ஃபேஸ் உங்களுக்கு. ஃபேஸ்லாம் வீங்கி போயிருக்கு அழுது. இப்போ அப்படியே பார்க்குறான். ஒயன் வா வயன் வான்னு சொல்லிட்டு உங்களோட ஹேண்டை வந்து பிடிக்கிறான். இப்போ அப்படியே ஜிக்கி பார்க்குறான். ஜிக்கிக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. அப்படியே எந்திரிச்சு வந்து சுகாவோட ஹேண்டை பிடிச்சி இழுத்து சுகாவோட சீஸ்லேயே ஒரு ஸ்லாப் பண்ணிவிட்டு, அவள் என்னோட பொண்டாட்டி, அவளுக்கு நான் லைசன்ஸ் கொடுத்துருக்கேன், அவள் கழுத்தில் என்னோட தாலி கிடக்குது, நீ வந்து அவள் கையை பிடிப்பியாடா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட சீஸ்லேயே ஒரு ஸ்லாப்பு. இப்போ அப்படியே சுகாவுக்கு செம்ம இரிட்டேட்டிங் ஆயிடுச்சு. அப்படியே ஜேகேவோட காலரை பிடிச்சி, இன்னும் மைத்து கூட என்ன அடிக்கிற, அவள் வாயெல்லாம் சொல்லட்டும், உன் கூட வரல சுகா ப்ரொஃபஸர், நான் ஜேகே கூடயே இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் சொல்லட்டும், நீ வாயை மூடிட்டு ஒழுங்கா நின்று அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்ல, அப்படியே ஜேகே உங்களை பார்த்து முறைக்கிறான். முறைச்சிட்டு, ஏய் என்னாடி சொல்ல போகிற, இவன் கூட போறியா, இவன் கூட போறியாடி அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். நீங்கள் ரொம்ப பயந்துட்டீங்க. பிகாஸ் அவன் ரூமுக்கு வந்தே சீனியரை போட்டுருவேன்னு சொல்லிட்டு உங்களை மிரட்டியிருப்பான்ல, அதனால் நீங்களும் பயந்துட்டு, இல்லை சார், இல்லை ப்ரொஃபஸர், நான் உங்கள் கூட வரலை, இவர் என்னோட ஹஸ்பண்ட், என்னுடைய மாமா, இவரை விட்டுட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன், எனக்கு இவங்கள ரொம்பவே பிடிக்கும், பிடிச்சனால தான் நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன், நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படி சொல்லிட்டு ரொம்பவே தங்கி பேசுகிறீங்க. சுகாவுக்கு நல்லாவே புரியுது நீங்கள் பயப்படுறீங்கன்னு. ஒயன் நீ கவலைப்படாத ஒயன், இவனெல்லாம் நினச்சி நீ பயப்படாத, நான் இருக்கேன், நான் உன்னை சேஃபாக கூட்டிகிட்டு போயிடுறேன், நீ வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்ருக்கான். ஜெகே பார்க்குறான். ஏய் அவன் ஹேண்டை விடு, ஹேண்டை விட்றா, விட முடியாதுடா, இப்போ அவள் ஹேண்டு வில்லேன்னு மொத்த மாரி உடனே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து சுகாவோட ஹெட்டில் பாயிண்ட் பண்ணுறான். நீங்கள் பார்க்குறீங்க, எதுனாலும் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஜேகே மாமா, ஐ ஐ லவ் யூ மாமா. சுகா சார் இங்கேருந்து போங்க, எனக்கு எங்கள் மாமாவை ரொம்பவே பிடிக்கும், அவங்கள நான் லவ் பண்ணுறேன், அதனால தான் அவங்கள நான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன், நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்றீங்க. ஒயன் எனக்கு நல்லாவே தெரியும் ஒயன், இவன் உன்னை ஏதோ மிரட்டியிருக்கான், அதுக்காண்டி தான் நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இவனை நினச்சி நீ பயப்படாத ஒயன், நீ என் கூட வான்னு சொல்லிட்டு சுகா எவ்வளவோ உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்ருக்கான். ஆனால் நீங்கள் சுகா கூட போக மாட்டீங்க. பிகாஸ் இது சுகாவோட உயிருக்கும் நல்லது கிடையாது, உங்கள் சீனியரோட உயிருக்கும் இது நல்லது கிடையாது. ஜெகே என்னன்னாலும் பண்ணுவான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் சுகாவோட ஹேண்டை தட்டி விட்டுட்டு அப்படியே ஜேகேவை போய்ட்டு ஹக் பண்ணிவிட்டு, இவங்க என்னோட ஹஸ்பண்ட், இவங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேம்பி அழுகுறீங்க. சுகா அப்படியே உங்களை பார்த்துட்டு, இதுதான் உன்னோட முடிவா ஒயன், இங்கே பாரு ஒயன், நீ எந்த பாதையை நோக்கி போயிட்டுருக்கன்னு தெரியுதா, நீ உன் வாழ்வை நோக்கி போகல, உன் சாவை நோக்கி போயிட்டுருக்க ஒயன், நான் உன்னை சேவ் பண்ணுறேன் ஒயன், நீ என் கூட வந்துடும் ஒயன் அப்படின்றான். உங்களுக்கு சுகா கூட போகிறதுக்கு சாய்ஸே கிடையாது. அந்த சாய்ஸ் ஜேகே கொடுக்கல உங்களுக்கு. அந்த சாய்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டா 2 பேரோட உயிர் போயிருன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் உயிரை காப்பாற்றணுன்னு தான் நினைக்கிறீங்க. இதனால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கும் என்னோடய சீனியருக்கும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே திங்க் பண்ணிவிட்டு ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. இல்லை, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான முடிவாக தான் எடுத்திருக்கேன். எனக்கு எங்கள் மாமாவை ரொம்பவே பிடிக்கும், என்னோட ஜேகே மாமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க. சுகா பார்க்குறான். ஒயன் உனக்கு எப்போ என்னோட ஹெல்ப் தேவைப்படுதோ ஒரு கால் பண்ணு, நான் ஓடி வந்து நிற்பேன் ஒயன், சரியா? இவனை நினச்சி நீ பயப்படாத, இப்போ நீ என் கூட வந்த உடனே நான் சேவ் பண்ணிடுறேன், நானே உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் ஒயன் அப்படின்னு சுகா எவ்வளவோ உங்கள்கிட்ட சொல்கிறான்.
இப்போ இவன் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு வேற சொல்கிறானா. ஜெக்கிக்கு செம்ம இரிட்டேட்டிங் ஆகுது. நீங்கள் ஜெக்கிவை ஹக் பண்ணிட்டு நிற்கிறீங்க. பிகாஸ் சுகாவை அடிச்சிடக்கூடாதுன்ற ஒரு பயத்தில் நீங்கள் ஜெக்கிவை ஹக் பண்ணிட்டு நிற்கிறீங்க. இவன் வேற அப்படி சொன்னனால ஜெக்கிக்கு கிறுக்கு ஆயிட்டான். இப்போ உங்களை ரிமூவ் பண்ணிட்டு தள்ளுறி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹேண்ட் எடுத்து விட்டு சுகாவோட சீஸ்லேயே இன்னொரு ஸ்லாப்பை விட்டு ஒழுங்கு மாதிரி அந்த விட்டு வெளில போயிரு. அதான் சொல்கிறாள வர முடியாதுன்னு சொல்கிறாள என்னோட மயிர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேட்க சுகாவுக்கு செம்ம இரிட்டேட்டிங் ஆகுது. இப்போ சுகாவும் ஜெகேவை அடிக்க, ஜெகேவும் சுகாவை அடிக்க, 2 பேரும் அடிச்சுக்கிட்டு மண்ணில் கத்துறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு கற்று தான் கத்துறீங்க. ஐயோ சுகா சார், இங்கேருந்து போயிருங்க, வேணாம், எனக்கு எங்கள் மாமாவை பிடிக்கும், அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், பரவாயில்ல, என்னோடய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், இங்கேருந்து நீங்கள் போங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. சுகா பார்க்குறா, ஓயன் இதுக்கப்புறம் என்னால் எதுவுமே பண்ண முடியாது ஓயன். என்றைக்கு என்னோட ஹெல்ப் உனக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறியோ அன்றைக்கி எனக்கு ஒரு கால் பண்ணு, நான் ஓடி வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் போயிடுறான். அப்படியே ஜெகே உங்களை பார்த்து திரும்புகிறான். எதுக்கடி அவன் என்னையும் அடித்தான், உனக்கொண்டு என்ன மயத்துக்கடி அவன் என்னையும் அடிக்கிறான், எல்லாத்தையும் மயக்கிட்டுருக்கா. ஃபஸ்ட்டு சீனியரை மயக்கினா, அப்புறம் இவனை மயக்கிற, என்னாடி நினச்சிட்ருக்க, இதுக்கூட எல்லோரும் பின்னாடியே சுற்றிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேட்டுட்ருக்கான். உங்களுக்கு ரொம்பவே அழகழகையாக வருது, எதுக்கு தான் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்படி தாண்டி பேசுவேன், பொடி கண்ணு முன்னாடி இருக்காம வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் போகிறடி, இல்லாட்டினா உன்னை இன்னும் புனவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக கத்திக்கிட்டு இருக்கான். நீங்களும் ஒரு மாதிரி அழுதுகிட்டே போயிட்டு வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பார்க்குறீங்க. உங்களுக்கு எந்த வேலையுமே பார்க்க தெரியாதுடா. ஜேகே 1 டைம் சொல்லி கொடுத்துருப்பான், ஆனால் ஜேகே சொல்லி கொடுத்த எதுவுமே உங்களுக்கு மண்டையில் ஏறல. பிகாஸ் பயம். ஜேகே உங்கள் பக்கத்தில் வந்தாலே உங்களுக்கு பயமாக இருக்குது. அவனை பற்றி திங்க் பண்ணிவிட்டு பயந்துக்கிட்டே நீங்கள் எந்த ஒரு வேலையுமே அவன் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பண்ணலை. தப்பாக தான் பண்ணுறீங்க. ஜேகே ரொம்பவே இரிட்டேட் ஆகுறான், அவங்கள வெய்யிறான், அவங்கள அடிக்கிறான். இந்த மாதிரி தான் டெய்லியுமே டேஸ் போய்கிட்டே இருக்குது. இப்போ 1 டே ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஜேகே வீட்டுக்குள்ளே வரான். நீங்கள் உட்காந்து ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. இப்போ ஜேகே வந்துட்டு ஏ வான் எங்கடி இருக்கா அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டே வரான். இப்போ நீங்கள் ரொம்பவே பயந்துட்டீங்க. அப்படி ரூம்குள்ளே இருந்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ வேகமாக ஜேகே வந்து உங்களோட டோரை நாக் பண்ணுறான். வயான் கதவை தாராடி அப்படி சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபோர்ஸாக வந்து டோரை நாக் பண்ணுறான். அவன் நாக் பண்ணுறதுலேயே டோர் உடஞ்சிரும் போலுக்கு, அந்த லெவலுக்கு ஓவராக இது பண்ணதுனால நீங்களும் பயந்துக்கிட்டே போய்ட்டு டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. அப்படியே ஜேகே வந்துட்டு உங்கள் மேலே ஓவர் ஆகுறான். நீங்கள் மாமா விட்டுருங்க மாமா அப்படின்றீங்க. நான் இப்போ என்ன பண்ணேன், என்னடி பண்ணேன், நான் இப்போ ஒன்றுமே பண்ணலடி அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை பெட்டில் பிடிச்சி தள்ளி விட்டு உங்கள் பக்கத்தில் படுத்துட்டு அப்படியே உங்களை ரொம்பவே டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிறான். தூங்கிட்டான். நீங்கள் அவனை உசுப்புறீங்க, ஆனால் அவன் எந்திரிக்கல. ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான். நீங்கள் அவனை ரிமூவ் பண்ணுறீங்க, ஆனால் அவன் ரிமூவ் ஆக மாட்டான். ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதனால் அப்படியே விட்டுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. இப்போ அவன் எந்திரிக்கிறான். இப்போ உங்களை தான் ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்கான். நீங்களும் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. இப்போ எந்திரிச்சு உங்களை உசுப்புறான். எந்திரி அப்படின்றான். நீங்களும் எந்திரிக்கிறீங்க. என்னடி பண்ணனையா, எதுக்கூட உனே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் தான் மாமா ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருந்தீங்க. ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருந்தேன், ஆனால் உனையும் ஒன்றுமே பண்ணலையா நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களை கேட்டுட்ருக்கான். மாமா என்ன பேசுகிறீங்க, ஐயோ அதை விட்டுட்டேனா, ஹக் பண்ணி மட்டும்தான் படுத்திருந்தேனா, வேறு எதுவுமே உன்னைய நான் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். உங்களுக்கு ரொம்பவே அழகையாக வருது. மாமா என்ன மாமா நீங்கள் விட்டுங்க போது அப்படி சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு ஓடி போயிடுறீங்க. இப்போ போயிட்டு வீட்டில் எல்லா வேலையும் ஆர்டர் வாரியா எல்லாத்தையும் நீங்கள் தான் பண்ணுறீங்க. ஸ்டார்டிங்கில் வீட்டை துடைக்கிறீங்க, காஃபி போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஜெக்கிட்ட கொடுக்குறீங்க, பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அவனுக்கு லஞ்ச் கட்டி ஆஃபீஸ்க்கு அனுப்பி விட்றீங்க. ஜேகே வந்து உங்கள் அப்பாவோட ஆஃபீஸில் தானே வந்து உங்கள் அப்பாவுக்கு பிஏவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுறீங்க. இப்படி வந்துட்டு எல்லா வேலையும் ஆர்டர் வாரியாக ஒரு ஃபேமிலி கேர்ள் எப்படி பார்ப்பாங்களோ அந்த மாதிரி நீங்கள் மாறிட்டீங்க. இப்போது ஜேகே அப்படியே வீட்டுக்குள்ளே வரான். நீங்கள் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது ஒயான் அப்படின்றான். நீங்களும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஹேண்டெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளேருந்து வெளில வந்துட்டு மாமா கூப்பிட்டிங்களா அப்படி சொல்லிட்டு பயந்துக்கிட்டே கேட்குறீங்க. வா இங்கே வா அப்படின்றான்.
நீங்களும் போயிட்டு சோபாவில் உட்காடுறீங்க. என்னம்மாம்மா, எதுவும் வேணுமா? காஃபி வேணுமா? ஆ, ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுமா? நான் வேணா ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு வரவா அப்படி சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டே கேட்குறீங்க. இப்போ அப்படியே ஜெய்கே உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறான். பார்த்துட்டு அவனோட பேக்கில் இருந்து ஒரு பேப்பர் எடுக்கிறான். எடுத்து உங்ககிட்ட நீட்டுறான். அம்மா, என்னது இது? எல்லாம் சைன் போட்டு கொடுத்துட்டு போயிரு அப்படின்றான். நீங்கள் ஒரு ஓவர் கன்ஃபியூஷனாக இப்போ ஜெய்கேவை பார்க்குறீங்க. அம்மா, இது என்னது? டிவோர்ஸ் பேப்பர் டி. நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன். நீ இந்த பேப்பரில் சைனை போட்டுட்டு அப்படியே உங்கள் அப்பா வீட்டுக்கு போயிரு, ஓகேவா? என்னாச்சு? எதுக்கு டிவோர்ஸ்? உனக்கு தான் என்னை பிடிக்கலைல்ல, அதுக்கு தான் டிவோர்ஸு. இனிமேல் நீ ஃப்ரீயாக இருக்கலாம் உங்கள் அப்பா வீட்டில், புரியுதா அப்படின்றான். உங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷந்தான். ஜெய்கே உங்களை விட போகிறான், ரிலீஃப் பண்ண போகிறான். நல்லா செம்ம ஹாப்பி. நீங்கள் எப்படியே அந்த பேப்பரை வாங்கி அந்த பேப்பரில் சைனை போட்டு இப்போ ஜெய்கே கிட்ட கொடுத்துட்றீங்க. ஜெய்கே உங்களை பார்த்து, இதுக்கப்புறம் இது வரைக்கும் இங்கே எப்படி நடந்துக்கிட்டேயோ அதே மாதிரி தான் உங்கள் அப்பா வீட்டுக்கும் போயிட்டு நடந்துக்கணும், புரியுதா? சுகாக்கிட்டேயும் பேசக்கூடாது, அந்த பையன் அந்த சீனியர்கிட்டையும் பேசக்கூடாது, புரியுதா? அவங்களெல்லாம் மறந்துட்டு நல்ல பிள்ளையாட்ட நீ உங்கள் அப்பா கிட்ட இருக்கணும், நல்லா படிக்கணும் ஆன், புரியுதா உனக்கு? இப்போ உனக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, தாலியை கழட்டி வச்சுட்டு நீ உங்கள் வீட்டுக்கு போய்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி ஜெய்கே சொல்கிறான். உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி. ரொம்பவே அழுதுகிட்டே ஜெய்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிகிட்ருக்கீங்க. ரொம்பவே நன்றி மேம், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் கழுத்தில் இருக்கிற தாலியை கழட்டி ஜேகேயோட ஹேண்ட்லேயே கொடுத்துட்டு அப்படியே அந்த வீட்டில் இருந்து லக்கேஜெலாம் பேக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. அந்த வீட்டை விட்டு வெளில வரீங்க. உங்களுக்கு செம்மையாக நேச்சுரலான இயற்கை காற்று ஃபேஸில் வந்து அடிக்க அப்படியே ரொம்ப மெல்ட்டிங்காக இந்த வீட்டை விட்டு நம்ம அவ்வளோதான், இனிமேல் நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, ஜேகேவால் எந்த ஒரு கஷ்டமே வராதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாக ஃபீல் பண்ணிட்டு அப்படியே உங்கள் வீட்டுக்கு போகிறீங்கடா. இருந்தாலும் உங்கள் அப்பாவை நினச்சி உங்களுக்கு பயமாக தான் இருக்குது. அவர் என்ன சொல்வாருன்னு தெரில. ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு உங்களை சுத்தமாக பிடிக்காது. இங்கே ஜேகே இது பண்ண மாதிரி உங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் அப்பா இது பண்ணிடுவாரான்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டு நீங்களுமே வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் அப்பா ஜேகே கிட்டே தான் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. ஓ, அனுப்பி வச்சிட்டியா? சரி, ஓகே ஜேகே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் அப்படியே வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க. இப்போ உங்கள் அப்பா பேசின எல்லாத்தையுமே கேட்டுட்டீங்க. அப்பா அப்படின்றீங்க. இப்போ அப்படியே உங்கள் அப்பா உங்களை நார்மலாக பார்க்குறாரு. வயன், வந்துட்டியா? வாடா மை லிட்டில் பிரின்சஸ் அப்படின்றாரு. உங்கள் அப்பா இப்படி பேசி நீங்கள் எப்பயுமே கேட்டதில்ல, இப்போது புதுசாக பேசுகிறாரு. நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட எதுக்கு இத்தனை நாள் என்னைய ரொம்பவே எப்படிலாம் வெஞ்சிங்க, இப்போ எப்படி எப்படி இப்படி மாறினீங்க? நீங்களும் சிக்கி மாமாவும் எப்படி இப்படி மாறினீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாட்ட ரொம்ப குழப்பமாக போயிட்டு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ அப்படியே உங்கள் அப்பா உங்களோட ஹேண்டை பிடிச்சி உங்கள் அப்பாவுக்கு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இப்போ உங்கள் ஹேண்டை பிடிச்சி பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் இல்லை வாயன், உனக்கா அம்மா இல்லை தெரியும்ல? தெரியும்ப்பா, அதனால தானே நீங்கள் என்னை ரொம்ப ஹேட் பண்ணுறீங்க. அதனால இல்லை வாயன், நான் எப்போலேருந்து உன்னை ஹேட் பண்ண ஆரம்பித்தேன் நீயே சொல்லு. நீ 10th படிக்கல இருந்து தான் வாயணும் எனக்கு பிடிக்காமல் போச்சு. ஏன்னா உன்னை நான் அம்மா இல்லாத பொண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்பவே செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். அதனால் நீ ரொம்பவே தடம்புரண்டு போயிட்ட. உன் ஃப்ரெண்டு கூடலாம் சேர்ந்துட்டு ஊரை சுற்றுறது, சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறது, எனி டைமு செல்லுலேயே கிடக்கிறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ ஓவராக சேஞ்ச் ஆகிட்ட வாயன். நான் இதெல்லாம் சொல்லிட்டு ஜேகிட்ட புலம்பும் போது அவன் சின்ன பொண்ணு தானே, விட்டு இந்த வயசில் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்பவே காம் டவுன் பண்ணிகிட்ருப்பான். ஆனால் நீ ஒரு பையனை விரும்புகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் போது நான் உன்கிட்ட அது வேணான்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொன்னேன். ஆனால் நீ கேட்கல. வீட்டில் இருக்கிற எல்லா நகையும் எடுத்துகிட்டு நீ ஓடிட்ட. அந்த டைம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. எவ்வளவோ உன்னையும் நான் சத்தம் போட்டேன், அடித்தேன், எவ்வளவோ என்னென்னமோ பண்ணேன். ஆனால் நீ கேட்கல. அந்த பையன் கூட போகணுன்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ணிட்ட. நானும் சரி விட்டுருவோம், நம்ம பொண்ணோட வாழ்க்கை தான் நம்மளுக்கு முக்கியம், நம்ம பொண்ணோட விருப்பம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நானுமே விட்டுட்டேன். அப்புறம் ஜேகே கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி என் பொண்ணு ஓடி போயிட்டா நகையெல்லாம் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த பையன் யாருன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டான். நானுமே அந்த பையனோட பிக் எடுத்து ஜேகே கிட்ட காமிச்சேன்.
ஜேகே பார்த்துட்டு, இவ 1ஆம் நம்பர் பொறுக்கி இவனை நம்பிட்டு உன் பொண்ணு போயிருக்காளான்னு சொல்லிட்டு செம்மையா கோவமா வந்து கத்துனா. அப்பதான் நீ தடம் புரண்டு போயிடக்கூடாது, இன்னொருத்தவன் கையில் போயிட்டு சிக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட ஹெல்ப் கேட்டேன். உடனே என் பொண்ணு எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சேக்கே, அவளை நல்ல வழிக்கு திருத்தி என்கிட்ட கொடு ஜேகேன்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட நான் சொன்னேன். அதனால தான் உன்னோட லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணி ஜேகே அந்த இடத்துக்கு வந்தான். அவன் பொறுக்கி நீ லவ் பண்ணிட்டு இருந்தியே உன்னோட சீனியர், அவன் சரியான பொறுக்கி. அந்த பொறுக்கிக்கிட்ட நீ மாட்டிடக்கூடாதுன்றக்காண்டி தான் ஜேகே உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நீ திருந்தி என்கிட்ட வரணும், நீ ரொம்பவே பொறுப்பாக இருக்கணுன்றக்காண்டி தான் உன்னைய ரொம்பவே கஷ்டப்படுத்தி அவன் வீட்டில் வேலை பார்க்க வச்சான். உண்மையிலே ஜேகே மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது. நீ வந்துட்டு நார்மலாக ஒரு சிட்டித்தனமாக இல்லாமல் மெச்சூர்டான கேர்ளாக மாறணுன்றக்காண்டி தான் உன்னை அவளை கஷ்டப்படுத்தினா. உண்மையிலேயே சொல்கிறேன், உன்னை கஷ்டம் அவன் படுத்தினாலும் அவன் மனசுக்குள்ளே எவ்வளோ அழுதுருப்பான் நீயே சொல்லு. எனக்கே முடியலை. ஜேகே டெய்லி என்கிட்ட ஃபோன் அடித்து அழுவான். உன் பொண்ணு இன்னைக்கு இவ்வளோ பண்ணேன், கீழே தள்ளி விட்டேன், கையில் சிராச்சிருச்சு, பார்க்க பாவமாக இருக்குடான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜேகே என்கிட்ட அழுதான் தெரியுமா. ஆனால் அவன் அப்படிலாம் சொல்லும் போது இவ்வளோலாம் பண்ணுறோம், இப்போயும் நீ திருந்த மாற்றிய வாயன்ற மாதிரி தான் எங்களுக்கெல்லாம் இருந்துச்சு. நீ திருந்தி வரணும், சோசியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாது, வீட்டில் நல்ல பிள்ளையாக இருக்கணும், நல்லா படிக்கணும், மனசில் எந்த ஒரு ஆசையும் வளர்த்துக்கிறக்கூடாதுன்றக்காண்டி தான் ஜேகே உன்னை ரொம்பவே ஹேட் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்காண்டி மட்டும்தான் நானுமே உன்னை ரொம்பவே திட்டினேன், ரொம்பவே அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இப்போ தாண்டா உங்களுக்கே புரியுது. ஆமாம், நீங்கள் 10th படிக்கும் போதுலேருந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு ஊரை சுற்றுறது அண்ட் வந்து சோசியல் மீடியா ஓவராக யூஸ் பண்ணுறது, அந்த பையன் சீனியர் ரொம்பவே பொறுக்கி. ஆனால் அது உங்களுக்கு தெரியாது, சுவாக்குமே தெரியாது. தெரியாதனால தான் இவங்கக்கிட்ட இருந்து உங்களை சேவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் கூட அனுப்பி விட்ருப்பான். இதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு ரொம்ப அழுகுறீங்க. அப்போ மாமா ரொம்பவே நல்லவங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாட்ட கேட்குறீங்க. உங்கள் அப்பா ஆமான்றாங்க. ஜேகேக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் உனக்கு தெரியாதா அப்போ ஜேகே உனக்கு எதுக்கு ஹேட் பண்ணுறான்னு சொல்லிட்டு உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் அப்பாட்ட கேட்க, ஆமாடா ஜேகேக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும், உங்களை மியா குட்டின்னுவான், செல்ல குட்டின்னு கூப்பிடுவான், அப்படி தான் எப்பயுமே கூப்பிடுவான். வீட்டுக்கு வந்தாலே உங்களுக்கு நிறைய டாய்ஸு, நிறைய சாக்லேட்ஸு இப்படி தான் வாங்கிட்டு வருவான். உங்களை ஒரு சின்ன குழந்தையாட்ட தான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தான். ஆனால் அப்படி நினச்சவன் இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மாறி உங்களை ரொம்பவே ஹேட் பண்ணி ரொம்பவே அடித்து வீட்டில் வேலையெல்லாம் வாங்கியிருப்பான். அதை தான் நீங்கள் அவன்கிட்ட கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. எதுக்கு நீ இவ்வளோ ஹேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் ரொம்ப பாசமாக தானே இருந்தீங்க, எதுக்கு இப்படி ஹேட் பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் நீங்கள் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கு அவன் எந்த ஒரு ஆன்சருமே சொல்லியிருக்க மாட்டான். அதுக்கு ரீசன் இது தான்டா. இதெல்லாம் உங்கள் அப்பா அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே அழுகையாக வருது. ஜேகேவை நினச்சி உங்கள் அப்பாவை நினச்சி ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியே உங்கள் அப்பாவை ஹக் பண்ணிவிட்டு, சாரிப்பா உங்களை ரொம்பவே நான் கஷ்டப்படுத்திட்டே இல்லை அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுகுறீங்க. உங்கள் அப்பா அப்படியே உங்களோட ஹேரை ரப் பண்ணி கொடுத்துட்டு, நீ நல்லபடியாக இருந்தாலே எனக்கு போதுமா, இந்த காசு பணம் எதுவுமே எனக்கு தேவை கிடையாது, நீ தூக்கிட்டு போனீங்க நகை பணம் அது எனக்கு தேவையே கிடையாது நீ சேஃபாக இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா அழுதுட்ருக்காங்க. இப்போ நீங்களுமே அழுகுறீங்க. இப்போ அப்படியே உங்கள் அப்பா உங்களோட டியர்ஸை தொடச்சி வச்சுட்டு, சரிம்மா நாளைக்கு உன்னோட பர்த்டே நம்ம போய்ட்டு ட்ரெஸ் எடுக்க போவோம் அப்படின்ற மாதிரி இப்போ உங்கள் அப்பா உங்களை கூப்பிட்றாங்க. நீங்களும் இப்போ புதுசாக ஒரு ஃபீலாக நார்மலாக மாறுறீங்க. அதாவது 10th படிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா கிட்ட எப்படி ஒரு லிட்டில் பிரின்சஸாக இருந்தீங்களோ அந்த மாதிரி இப்போ ஒரு லிட்டில் பிரின்சஸாக மாறுறீங்க. இப்போ உங்கள் அப்பாவுமே உங்களை கூப்பிட்டுட்டு ஒரு பெரிய மாலுக்கு தான் போகிறாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. ரொம்பவே ஹாப்பியாக உங்கள் அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த மாதிரி ஹாப்பியாக உங்கள் அப்பா கூட இந்த 4 இயர்ஸில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லு அண்ட் யார்கிட்டையும் பேசாமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறது, ஊர் சுற்றுறது, அங்கே போகிறது இங்கே போகிறது, உங்கள் பாய் ஃப்ரெண்டு கூட வெளில போகிறது, அப்படி தான் இருந்திருப்பீங்க. ஸோ இப்படி இருந்தனால நீங்கள் ரியாலிட்டி எதுவோ அதை மறந்துட்டீங்க. உங்கள் அப்பா கூட பேசுகிறதில்ல, உங்கள் அப்பாவை அவாய்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கிறனால தான் உங்கள் அப்பாவுக்கு கோவம் வந்து ஜெயிக்கிட்ட உங்களை திருத்த சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அவனுமே அப்படி பண்ணியிருப்பான். இப்போ நீங்கள் நேச்சுரலான ஃபீலிங்கை நீங்கள் ரொம்பவே வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்து உங்கள் அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வரீங்க. அன்றைக்கி நைட் ஆகுது.
நடந்த எல்லாத்தையும் நினச்சி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்கள் அப்பா கிட்ட எந்திரிச்சு போகிறீங்க. போயிட்டு, அப்பா நாளைக்கு பர்த்டேக்கு ஜேகே மாமா வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உங்கள் அப்பாவுமே அதுக்கு அவனுக்கு இன்விடேஷன் வச்சுட்டே, கண்டிப்பாக அவன் நாளைக்கு வருவான் வாயன் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்ல, நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு போயிட்டு, அப்படியே உங்களுக்கு தூக்கம் வரல. நெக்ஸ்ட் டே உங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு நீங்களா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. நீங்கள் எந்திரிச்சு அவ்வளோ ஆர்வமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா இத்தனை நாள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் பேசியிருக்க மாட்டீங்க. இப்போ மாதிரி இல்லாமல் நார்மலாக தான் பேசுகிறீங்க. ஓவராக ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் அடிக்டட் ஆகாமல் நார்மலாக பேசுகிறீங்க. உங்கள் அப்பா வந்து உங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் டேடியோட கால்லெல்லாம் விழுந்து இருந்திருக்கீங்க. ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரியே இருக்கீங்க. உங்கள் அப்பாவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இப்படியே அன்றைக்கி சாயங்காலம் ஆகுது. நிறைய பேர் உங்களோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. சுகாவும் வந்திருக்கான். எல்லாருமே வந்திருக்காங்க. ஆனால் ஜேகே மட்டும் வரல. நீங்கள் உங்கள் அப்பாட்ட போய்ட்டு கேட்குறீங்க, அப்பா ஜேகே மாமா எங்கே இன்னும் வரல அப்படின்ற மாதிரி கேட்க, தெரியல ஏதாச்சும் ஒர்க் இருந்திருக்கும் அதனால் வராமல் இருந்திருப்பான், விடுவோம் என்ன அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே ஐஸில் டியர்ஸ் தேங்குது. அப்போ மாமா வரமாட்டாங்களா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி டியர்ஸ் தேங்க கேட்குறீங்க. எதுக்கு நீ அழுகுற, சரி அவனுக்கே ஃபோன் அடிச்சு கேளு அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாங்க. நீங்களுமே அப்படியே உங்கள் ஃபோன் எடுத்து ஜேகேக்கு கால் பண்ணுறீங்க. ஜேகே அட்டன் பண்ணுறான். ரொம்பவே தயங்கிக்கிட்டே, ஹலோ மாமா. சொல்லுவேன். மாமா எங்கே இருக்கீங்க? இன்னும் என்னோடய பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வரலையா? எனக்கு வந்துட்டு வேலை இருக்குது, என்னால் வர முடியாது. கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகவே இருக்குது. எனிவேஸ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீ இன்றைக்கி மாதிரியுமே எப்பயுமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கணும். நான் காட் கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். காட் பிளஸ் யூ மை சைல்டு அப்படின்றான். அப்படியே உங்களுக்கு அவன் வரமாட்டான்னு சொன்னனால ஒரு மாதிரி அழுகையாக வருது. மாமா அப்போ நீங்கள் என்னோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்கள் டியர்ஸ் லைஸ் தேங்கிடுச்சுடா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஜேகேவும் ஓயன் வர முடியாது, ஐம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இப்போது உங்களுக்கு ரொம்பவே அழுகையாக வருது. இப்போ உங்கள் அப்பா கிட்டே போயிட்டு, அப்பா எனக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் வேணாம், நான் போய்ட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படியே சொல்லிட்டு ஓவர் டயர்டாக பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அப்பா உங்களை பார்க்குறாங்க. என்னாச்சு? இவ்வளோ நேரம் ஹாப்பியாக தானே சுற்றிட்டு இருந்தேன், இப்போ என்னாச்சு? ஜேகே மாமா வரலன்னு சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி சினிங்கிக்கிட்டே அழுகுறீங்க. வயன் உனக்கு என்னாச்சு? அவன் வரலேன்ட்டா அதுக்கு எதுக்கு நீ அழுகுற? அவங்க வரலன்ட்டாங்க போங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு சினிங்கிட்ட அப்படியே உங்கள் ரூமுக்கு ஓடி போயிடுறீங்க. இப்போது அப்படியே ஒரு 1/2 hour ஸ்கிப் ஆகுது. இப்போ உங்கள் அப்பா தான் உங்களை கூப்பிட்றாங்க. ஒயன் ஒயன் ஜேகே வந்துட்டான், இப்போ கீழே இறங்கி வந்து கேக் கட் பண்ணவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கத்துறாங்க. இப்போ அப்படியே அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குது. அப்படியே நீங்கள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு, சீக்கிரமாக வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வரீங்க. வந்து பார்த்தா சிக்கி செம மாசா பிளாக் ஷர்ட் பிளாக் பேண்ட் மாட்டிட்டு வந்திருக்கான். இந்த மாதிரி எப்பயுமே அவன் இருந்தது கிடையாது. இப்போ ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்கான். அவனை பார்க்குறீங்க, செம்ம ஹேண்ட்ஸம். லவ்வர்ஸ் ஃபர்ஸ்ட் எய்ட். அவன் மேலே ஃபாலோ ஆகிட்டீங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டே நீங்களும் வந்துட்டு செக்கியை ஹக் பண்ணிக்கிறீங்க. மாமா நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகுறீங்க. அப்படியே ஜேகே உங்களோட ஹேண்டை ரிமூவ் பண்ணிட்டு, லூஸு நீ அழுதேன்னு உங்கள் அப்பையும் சொன்னான், ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்கா, வாடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டான், அதான் வந்துட்டேன். சரி அதான் வந்துட்டேன்ல, கேட்க வெட்டு போ, கேக் கொடுப்பியா மாட்டேன் உன்னோட பர்த்டேக்கு அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகே உங்களை பார்த்து கேட்க, நீங்களும் சிரிச்சுக்கிட்டே இப்போ போயிட்டு கேக்கு வெட்டுறீங்க. இப்போ சுகா இந்த சைடு நிற்கிறான், ஜேகே அந்த சைடு நிற்கிறான், உங்கள் அப்பா பின்னாடி நிற்கிறாங்க. நீங்கள் யாருக்கு ஃபஸ்ட்டு கேக்கு ஊட்டி விடுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியலை. ரொம்பவே கன்ஃபியூசன் ஆகுது. இருந்தாலும் உங்கள் அப்பா தானே உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்படியே பின்னாடி திரும்பி உங்கள் அப்பாவுக்கு ஊட்டி விடுறீங்க. உங்கள் அப்பாவும் திருப்பி உங்களுக்கு ஊட்டி விடுறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு சுகாவுக்கு ஊட்டி விடுறதா இல்லை ஜேகேக்கு ஊட்டி விடுறதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல. சுகாவும் உங்களை பார்க்குறான், ஆனால் ஜேகே உங்களை பார்க்கல. நீங்கள் யாருக்கு ஊட்டி விட்டாலும் எனக்கு சம்மதம் தான் மாதிரி தான் வந்து ஜேகே நிற்கிறான். அப்படியே நீங்கள் கேக்கை கட் பண்ணி சுகாவுக்கு தான் ஊட்டி விடுறீங்க. ஏன்னா சுகாவை தான் உங்களுக்கு வந்து அவன் தான் உங்களுக்காண்டி ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பான். ரொம்பவே உங்களை வந்துட்டு நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்ற மாதிரி உங்கள்கிட்ட பேசியிருப்பான்ல. அதனால் உங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் சுகாவுக்கு ஊட்டி
ஊட்டி விடுறீங்க. இப்போ சுகாவும் பேக் உங்களுக்கு வந்து ஊட்டி விடுறான். இதை பார்த்து ஜேகே ஜெலஸ் ஆவான்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணது, ஆனால் ஜேகே ஜெலஸ் ஆகலை. ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு நிற்கிறான். இப்போ அப்படியே நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. அவன் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் நிற்கிறான். என்னாச்சு உங்களுக்கு, இந்த டைம் ஜெலஸாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனால் ஜேகே ஜெலஸ் ஆகலை. இப்படியே ஒரு கிஃப்ட் எடுத்து உங்கள் ஹேண்டில் கொடுத்துட்டு, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மை செல்லக்குட்டி, மை பேபி குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்ககிட்ட எவ்வளோ அன்பாக இருந்தானோ அதே மாதிரி ஒரு கிஃப்ட் எடுத்து உங்கள் ஹேண்டில் கொடுக்குறான். நீங்களும் அதை வாங்கிக்கிட்டீங்க. ஆனால் இப்போது ரீசண்டாக இருந்த ஜேகேவை தான் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்கள்கிட்ட ரொம்பவே ரக்கடா நீங்கள் சுவா கிட்ட பேசும்போது ஜெலஸான ஜேகே தான் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போ நார்மலாக ஃபர்ஸ்ட் இருந்த ஜேகே உங்களுக்கு பிடிக்கல. நீங்களும் அந்த கிஃப்ட்டை வாங்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு ஏதோ பார்ட்டி நடக்குது என்னமோ இருக்குன்ற மாதிரி நீங்களுமே நின்றுட்டே இருக்கீங்க. ஜேகே உங்கள் பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கான். நீங்களும் நிற்கிறீங்க. நீங்கள் ஜேகே கிட்ட எதுவுமே பேசலை. ஜேகேயுமே உங்ககிட்ட எதுவுமே பேசலை. இப்போ ஜேகேக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஜேகேயுமே அந்த ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு வெளில போயிடுறான். நீங்கள் பார்க்குறீங்க, யார்கிட்ட இவங்க பேச போகிறாங்க, ஒரு வேளை ஏதாச்சும் பொண்ணுக்கிட்ட பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு மாதிரி திங்கிங். இப்போ சுகா அவங்கள பார்க்குறான். என்னாச்சு வாயன் அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கான். இல்லை சார், ஒரு நிமிஷம் இருங்க, நான் இதோ இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே வெளில போகிறீங்க. இப்போ ரொம்பவே அப்செட்டாக ஜேகே யார்கிட்டயும் ஃபோன் பேசிகிட்டே அழுதுட்ருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே போயிட்டு அவன் முன்னாடி நின்றுட்டு, எதுக்கு அழுகுறீங்க மாமா அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. வாயன், நீ எதுக்கு இங்கே வந்த, போயிட்டு உன்னோட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணு போ அப்படின்றான். மாமா எதுக்கு அழுதுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேவோட டியர்ஸை போயிட்டு தொடச்சி விட்றீங்க. ஜேகே உங்களோட ஹேண்டை தட்டி விட்டு, வாயன் இங்கேருந்து போ வாயன் அப்படின்னு ஒரு மாதிரி அவன் ரொம்ப அப்செட்டாக இருக்கான். அது உங்களுக்கு நல்லாவே புரியுது. மாமா என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ அப்செட்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஆனால் அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். வாயன், எனக்கு உன்னோட பர்த்டேக்கு நான் வந்து விஷ் பண்ணிவிட்டேன், கிஃப்ட்டுமே கொடுத்துட்டேன், நான் வந்து இப்போ கிளம்ப போகிறேன் அப்படின்ற மாதிரி அவன் போகிறான். நீங்கள் அவன் ஹேண்டை பிடிச்சி நிப்பாட்டுறீங்க. மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாமா. என்ன வாயன், அது வந்து மாமா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் பிடிச்சிருக்குன்னா வேறு ஏதோ மைண்ட் பண்ணி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவன் திங்க் பண்ணிட்டான். வருவான், அவனையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், புரியுதா? சரி, நீ வந்துட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு போ, இங்கே ரொம்பவே பனி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். திருப்பியுமே அவனோட ஹேண்டை நிப்பாட்டிட்டு, ஐ லவ் யூ மாமா அப்படின்றீங்க. இப்போது ஜெகேமே வந்துட்டு அந்த ரியலைஸ் பண்ணாமல் லவ் யூ டூ வாயன், நான் இப்போ வந்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். இப்போ நீங்களுமே இன்னும் நம்ம லவ் யூ சொன்னால் லவ் யூ டூ சொல்லிட்டு அவங்க எபிசோடுக்கு போகிறாங்க. அப்போ உங்களுக்கு என்னை எப்பயுமே பிடிக்காத மாமா, நான் உங்கள் மேலே ஃபாலோ ஆகிட்டேன், உங்களுக்கு தெரியலையா? அப்போ நான் தான் இப்படி திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன்னா உங்களுக்கும் என்னை பிடிக்குன்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே தயங்கிக்கிட்டே இப்போ ஜேகிட்ட கேட்குறீங்க. ஜேகே இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறான் நீங்கள் லவ் யூன்னு சொன்னது, அவன் லவ் யூ சொன்னது இப்போ தான் ரியலைஸே பண்ணுறான். பண்ணிவிட்டு அப்படியே அவங்கள திரும்பி பார்க்குறான். நீங்கள் அந்த சைட் பேக் சைடு நின்று அவனோட ஃபேஸை கூட பார்க்காம பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஜேகிட்ட கத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னோட மனசு புரியலையா, தெரியலையா, அப்போ நீங்கள் என்னை லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படியே பேசிகிட்டே இருக்கீங்க. இப்போ ஜேகிக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு. அப்படியே ஓடி வந்து உங்களை பேக்கில் இருந்து ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணிவிட்டு, ஓயன் என்னை லவ் பண்ணுறேன்னு நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்களும் காது கேட்கலையா உங்களுக்கு? ஏய் இன்னொரு தடவை சொல்கிறீ? ஆமாம் மாமா, ஐ திங்க் ஐ ஃபால் இன் லவ் வித் யூ அப்படின்றீங்க. அப்படியே ஜேகே செம்ம அது அவன் ஐஸில் அப்படியே டீயர்ஸ் தேங்குது. ஓயன் உண்மையாக தான் சொல்கிறியா? இனி உனக்கு பிடிக்குமா? பிடிக்கும் மாமா, அப்பா எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டாங்க. உங்களுக்கு என்னை ரொம்பவே பிடிக்கல. அப்போ என்னையும் கஷ்டப்படுத்தும் போது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே ரியலைஸ் ஆச்சு மாமா. எனக்கு எல்லாமே தெரியும். அப்பா எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. ஏன் மாமா என் செவிலே 2 விட்டு இப்படி இருக்காதடி, நீ எனக்கு வேணும்டி, இப்படிலாம் நடந்துக்காதடி, மெச்சூர்டாயிருடி அப்படி சொல்லியிருந்தா நான் தெரிஞ்சிருப்பேன்ல. எதுக்கு இவ்வளோ என்னை கஷ்டப்படுத்துனீங்க? உண்மையிலேயே ஸ்டார்டிங்கில் உண்மையில எந்த ஒரு ஃபாலும் எனக்கு இல்லடி வாயின்.
உன்னை திருத்தி உங்கள் அப்பாட்ட கொடுக்கணும்னு தான் நினச்சேனே தவிர உன் மேலே எந்த ஒரு ஃபாலோயிங் இல்லை. நீ நார்மலாக மெச்சூர்டாக எல்லா வேலையும் எப்போ வீட்டில் பார்க்க ஆரம்பிச்சியோ என்னோடய பொண்டாட்டி இடத்துல இருந்து எல்லா வேலையும் வீட்டில் பார்த்து என்னையும் எப்போ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டேயோ அப்போ உன் மேலே ஃபால் ஆகிட்டே உன்னை விட்டுறக்கூடாதுன்னு தோணுச்சு எனக்கு. இருந்தாலும் உங்கள் அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், உன் பொண்ணை திருத்தி உங்ககிட்ட அனுப்பி வைப்பேண்டான்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் உன் மேலே ஃபால் ஆயிடுவேணும்னு சொல்லிட்டு பயத்தில் உங்ககிட்ட டிவோர்ஸ் பேப்பரை நீட்டினேன். உன்னோட தாலியை என் கையில் கட்டி கொடுத்துட்டு போனவன் அந்த ஒரு நொடி நான் செத்துட்டேன். உன்னை நினச்சி ஏங்கிட்டு இருந்தேன். அதனால தான் உன்னோட பர்த்டேக்கு வரக்கூடாது, உன்னை பார்க்கக்கூடாது, பார்த்தா உங்ககிட்ட என்னோட லவ்வை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேணுன்ற பயத்தில் அதை பண்ண. நீ எப்படி என்னை பற்றி திங்க் பண்ணுவேன்ற பயத்தில் உன்னோட பர்த்டேக்கு வராமல் இருந்தேன். இருந்தாலும் நான் வரலன்னு சொல்லிட்டு நீ அழுகிறேன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா எனக்கு ஃபோன் அடித்து சொன்னான். அதனால தான் உன்னை அழுக வைக்கக்கூடாது இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்தேன். வந்து பார்த்தா நீ ரொம்பவே க்யூட்டாக இருக்க. உன்னை பார்க்க உண்மையில எனக்கு ஃபால் அதிகமாச்சு. அதனால தான் நான் அங்கேருந்து ஸ்கிப் ஆகி வந்தேன் வாயன். உண்மையிலேயே ஐ லவ் யூ வாயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ரொம்ப அழுகுறாண்டா. உங்களை பேக்கில் இருந்து அக் பண்ணிவிட்டு நீங்களும் அழுகுறீங்க. மாமா என்னை விட்டுட்டு எங்கேயுமே போகாதீங்க மாமா, நான் இனிமேல் உங்கள் கூட மட்டும்தான் இருப்பேன். நான் வேறு யாரையும் திங்க் பண்ண மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் வேறு எந்த பொண்ணையும் பார்க்கக்கூடாது. பிகாஸ் நீங்கள் எங்கள் அப்பாவோட ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறீங்க. எங்கள் அப்பாவோட பிஏ. எங்கள் அப்பாவோட ஆஃபீஸில் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. என்னை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும், புரியுதா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜெகே கிட்ட கேட்குறீங்க. ஜெகே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். லூசி அவங்களெல்லாம் பார்க்குறதா இருந்தா எப்போயோ பார்த்துட்டு போயிருப்பேன்டி, உன் பின்னாடி இது கூட சுற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேட்டுட்ருக்கான். அப்படியே நீங்கள் ஜெகே சைட் திரும்பி ஜெகேயோட லிப்பில் போய்ட்டு அப்படியே லிப் பிக் பண்ணுறீங்க. ரொம்ப மெல்ட்டிங்காக பண்ணுறீங்க. இப்போ ஜெகே அப்படியே உங்களை ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறான். எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியும் அப்படின்றீங்க. அதை தாண்டி நானும் பார்க்குறேன். இதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்ட? நீங்கள் தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்களே ஒரு விஷயத்துக்கும். அப்போலேருந்தே எனக்கு தெரியும். இப்போ பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி சினிங்கிட்டே கேட்குறீங்க. பொடிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்து அப்படியே உங்களோட லிப்பில் அவன் கிஸ் பண்ணுறான். அப்படியே நீங்கள் போய் பேக் கிஸ் பண்ணுறீங்க. ரொம்ப மெல்ட்டிங்காக ரெண்டு பேரோட ஐஸ்லே டியர்ஸ் தேங்க. அப்படியே இந்த மூமெண்ட் போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே உங்களை ரிமூவ் பண்ணிட்டு மொதவா உன்னோட கழுத்தில் தாலியை கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் அப்பா முன்னாடி வச்சு உன் பொண்ணை எனக்கே கொடுத்துட்றா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உங்கள் அப்பா சிரிக்கிறாரு. டேய் எனக்கு தெரியும்டா, நீ கடைசியில் இப்படி தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். உனக்கு என் பொண்ணை கொடுக்குறதில்ல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. என் பொண்ணை திருத்தியே என்கிட்ட கொடுத்துருக்க. என் பொண்ணை கண்ணு கலங்காமல் வச்சு பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். என்னோட பொண்ணை உனக்கு நான் மனப்பூர்வமாக கொடுக்குறேன், நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பாவும் சம்மதத்தை கொடுக்க. இப்போ அப்படியே நீங்கள் கழட்டி கொடுத்துட்டு போன தாலியை எடுத்து திருப்பியுமே உங்கள் கழுத்தில் கட்டுறான். அப்படியே அந்த தாலியை பார்த்துட்டு நீ பருவான் நோ டைம், இந்த தாலியை கழட்டி என் கையில் கொடுத்தேன் அம்மாயிரம் என்கிட்ட செத்துருவடி அப்படின்னு உங்களை பார்த்து மிரட்டுறாங்க. நீங்கள் பார்த்து சிரிக்கிறீங்க. சூப்பர் மாமா, இந்த மாமா தான் எனக்கு வேணும், என்னை மிரட்டுற மாமா, இந்த மாதிரி அழகிற மாமா எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெகேவை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜெகே இப்போ உங்கள் காதுகிட்ட வந்துட்டு இப்போ பேபிக்கு ரெடி பண்ணலாமா இல்லை நீ படித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட கேட்குறான். இப்போ அப்படியே உங்கள் அப்பா சீக்கிரம் பேரனோ பேத்தி எனக்கு பெற்று கொடுங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாங்க. இப்போ அப்படியே நீங்கள் ஜெகேவை பார்த்து சிரிக்கிறீங்க. எனக்கு எப்போனாலும் ஓகே தான், எப்போனாலும் ஓகே தான், எங்கள் அப்பாவுக்கு தான் பேரனோ பேத்தி வேணுன்றாங்களே கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்படியே ஜேகே உன் பொண்ணை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்டா அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா கிட்டே சொல்ல உங்கள் அப்பாவும் ஓகே எனக்கு சீக்கிரம் பேரனோ பேத்தியோ என் பொண்ணு மூலியமாக எனக்கு வரணும் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா ஜேகே பார்த்து அப்படியே ஹேண்ட்ஷேக் பண்ண உங்கள் அப்பாவை பார்த்து அப்படியே ஹக் பண்ணிவிட்டு ஜேகே உங்களை கூட்டிகிட்டு அவன் வீட்டுக்கு நீங்களும் ஜேகேவோ எங்கே இருந்தீங்களோ அங்கேயே கூட்டிகிட்டு போகிறான். அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள அப்படியே தூக்கிட்டே பெட்டுக்கு போகிறான். பெட்டில் போயிட்டு சாஃப்டாக படுக்க வச்சு உங்கள் கூட வந்து ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கான். ரொம்பவே சாஃப்டாக அப்படியே உங்கள் லிப்பில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே உங்கள் தாலியை அவன் ஹேண்டில் எடுத்து அதில் லைட்டாக லிப் பிக் பண்ணிவிட்டு
எனக்கு ரொம்பவே பிடிச்ச இடம் எது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெக்குக்கு கீழே போய்ட்டு கிஸ் பண்ணிவிட்டு, இந்த தாலி இந்த இடத்துல கிடக்கிறதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடி பூரா கிஸ் பண்ணுறான். அப்படியே அவங்க பாடி ஃபுல்லாக ப்ளே பண்ணுறான். இப்படியே 2 பேரும் ரொம்ப மெல்ட்டிங்கான மூமெண்ட்டாக ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த நைட்டு ஃபுல்லாக. இப்படி தான் உங்களுக்கு ரொம்பவே மெல்ட்டிங்காக, லவ் ஃபாலாக, லவ் ஃபீலிங்காக, ரொம்பவே எமோஷ்னலாக போயிட்டுருக்குடா. ஓகே, ஹாப்பி என்டிங். இந்த ஒரு ஒன் ஷாட்டை இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன். எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஜேகேவை இதில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தான் நான் காமிச்சிருப்பேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கடா. ஓகேவா? நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் வியூவர்ஸ் அதிகமாக போவோம். கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டோரியில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை டார்மிஸ், பாய்.